ரொம்ப முக்கியமான கிளாஸ் என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2024 அப்படிங்கிறதுல நம்ம டெய்லி வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்தோம். ஸோ ஒவ்வொரு நாளும் டெய்லி அப்படிங்கிறது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு வந்திருந்தோம். ஸோ அந்த அடிப்படையில் இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முழுக்க 2024 2024 அப்படிங்கிறதுல நடந்த அத்துணை ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயங்களை பூராமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஹரிகிருஷ்ணன் சிவகங்கா கேக்குதா? கிளியரா இருக்கா? வீடியோ கிளியரா இருக்கா? சார் கிளியர் சார். ஸோ வீடியோ கிளியரா இருக்கு. ஓகே. சஞ்சனா ஃப்ரம் ஓசூர், உங்களுக்கு எப்படி இருக்கு? வீடியோ அண்ட் ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே. இங்கே ஃபேஸ்புக்கில் லைவ் ஆகிறதுனால நான் வந்து அவங்கள ஃபேஸ்புக் அப்படிங்கிறத கான்சென்ட்ரேட் பண்ணி நான் வீடியோ இருக்கும். ஸோ உங்களுக்கும் நீங்கள் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 2024 அப்படிங்கிறதுல நடந்த ஒட்டுமொத்த கரண்ட் அஃபேர்ஸ் இன்டர்நேஷனலில் நேஷனலில் நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு நான் உங்களுக்கு அனுப்பிச்சு கொடுத்துருந்தேன். அதாவது இன்னைக்கு ஆரம்பிச்சு, அதாவது ஜான்வரி 11 ஆரம்பிச்சு ஜான்வரி 12 வரைக்கும் என்ன அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாரமாக அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இது என்ன வாரம்? அதாவது அது எப்படி சொல்லணும்னா தேசிய சாலை பாதுகாப்பு வாரம், நேஷனல் ரோடு சேஃப்டி வீக். அப்போ நேஷனல் ரோடு சேஃப்டி வீக் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபேஸ்புக்கில் நிறைய லைவ் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஏன்னா நான் இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உண்டான கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் இன்றைக்கி இல்லை. ஸோ டியூ டு பொங்கல் அப்படிங்கிற ப்ரிப்பரேஷன்ஸ் இருக்கிறனால வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளியூர் போகிறோன்றனால இன்றைக்கி லீவ் விட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்து ஒன்லி எதில் போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டால் ஆன்லைன் கிளாஸ் மாத்திரம் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஸ்ரீ செந்தில் ஹரி ஸ்ரீஹரி அப்படின்றவங்க பார்த்துட்ருக்கீங்க. குட் மார்னிங் சார் போட்டிருக்கீங்க. ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? உங்களுக்கும் ஃபேஸ்புக்கில் பார்க்குறவங்களுக்கும் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அதன் அடிப்படையில் இந்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு, டிஎன்பிஎஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு, எஸ்எஸ்சி படிக்கக்கூடியவங்களுக்கு, ஆர்ஆர்பி படிக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது எந்த ஒரு போட்டித் தேர்வாக இருந்தாலும் அது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஜிகே தான் ரொம்ப கிளியர் பண்ணி கேட்பாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ இது நாட் ஒன்லி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், இது இட் வில் பி அப்டேட்டட் ஜிகே இருக்கும். இதில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், சயின்ஸு, ஐஎன்எம், இந்த மாதிரி நமக்கு தேவையான இந்த மாதிரி தேவதாஸ் அப்படிங்கிறவங்க கிளியர் சார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸ்ரீ செந்தில் கிளியர் சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. தேவதாஸ் நீங்கள் எந்த ஊரில் இருந்து நம்மளுடைய லைவ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கீங்க? அதோட ஸ்ரீ செந்தில் நீங்கள் எந்த ஊரில் இருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கிறத மென்ஷன் பண்ணலாம். என்ன எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியும் நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். நம்ம அகாடமியோட கிளாஸஸ் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறதே நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஏன்னா அநேகருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் தான் சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள். இந்த வருஷம் நீங்கள் ஸ்ரீ செந்தில் அண்ட் தேவதாஸ் அப்படிங்கிறவங்க இந்த வருஷம் இதோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலும் சரி, அல்லது நான் இப்போ தான் உங்கள் பேரை யூஸ் பண்ணுறதுனால ஸோ உங்களுக்கு இனி அந்த வருஷம் வந்து 2025 அப்படிங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு வருஷமாக உங்களுக்கு இருக்கட்டும். இல்லை ஆல்ரெடி நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தீங்கன்னா கூட ஒரு ஹையர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஜாபுக்கு போகக்கூடிய வாய்ப்பாக இருக்கட்டும். ஸோ எல்லாருக்கும் நம்ம அகாடமியில் இப்போ கூட தம்பி வந்து பார்த்தீங்கன்னா மகேஸ்வரனும் இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு கிளாஸ் நான் இந்த வருஷத்தில் நான் நினைக்கிறேன். மற்ற எல்லாருமே நம்ம ஆல்ரெடி தொடர்ந்து அட்டன் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். மகேஸ்வரனுக்கும் அந்த வருஷம் வந்து 2025 அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பிளஸிங்கான இயராக இருக்கட்டும். பர்டிகுலராக கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி ஜாப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய செக்யூரிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கட்டும். எல்லாருக்குமே அந்த மாதிரி இருக்கட்டும். ஸோ ஃபஸ்ட்டு நான் ஏன்னா எல்லாருக்கும் நான் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸ்ரீ செந்தில் வந்து ஃப்ரம் தர்மபுரி சார் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. தேவதாஸ் காரைக்குடி வைரவபுரம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருமே கிளாஸஸ் அட்டன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ நம்ம ப்ரொசீட் பண்ணலாமா? ரெகுலராக ப்ரொசீட் பண்ணலாமா? ஓகேவா? கிளியரா? கிளாஸ் கொண்டு போயிடலாமா? கிளியர் தான். ஓகே. அப்போ இந்த வாரம் அப்படிங்கிறது நேஷனல் அந்த ரோடு சேஃப்டி வீக் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லையா? ரோடு சேஃப்டி வீக். அப்போ ரோடு சேஃப்டி அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்தினுடைய ரொம்ப முக்கியமாக நீங்கள் எப்பவுமே கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுங்க. இப்போ இந்த மந்த் வந்து ஜனவரி மந்த் அப்படின்னா ஜனவரி மந்த்தில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அதாவது இந்த 31 டேஸ் இருக்கு இல்லையா? 31 நாட்கள் இருக்கும், 31 டேஸ். அப்போ 31 டேஸில் என்னென்ன இம்பார்ட்டன்ஸ் இருக்குது? இப்போ நான் ஜென்ரலாக கேட்குறேன். இப்போ நான் ரெகானா கூட நீங்கள் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். ரெகானா நம்ம ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜனவரி அப்படிங்கிறதுல இம்பார்ட்டண்ட்டாக 1 to 10 ஏதாவது முக்கியமான நாள் சொல்ல முடியுமா? இல்லை நம்ம ஜனவரி சொல்லுங்க பார்ப்போம். ஏதாவது பிரைலி அப்படிங்கிறது ஏன்னா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷுவலி இம்பேர்ட் அப்படின்னு சொல்லுவோம், அது விஷுவலி ஹேண்டிகேப்டுன்னு சொல்லுவோம், அது பிளைண்ட்னஸ் அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக அவர் பிரைலி என்ன பண்ணாரா, ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது அவங்க புத்தகங்கள் படிக்கிறதுக்காக ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அது பிரைலி டே அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லைங்களா? ஜனவரி
sir. 4 அப்படிங்கிறது பிரைலி டே அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ஜனவரி 4 அப்படிங்கிறது வந்து பிரைலி டே. ஓகே, வேற என்ன முக்கியமான நாட்கள் சொல்லுங்க. Sir, January 9 வந்து NRI day sir. நம்ம சொல்லியிருக்கிறோம், பாரதிய அந்த வகை பிரவேசி தினம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த நாள்ல தான் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1893 அப்படிங்கிறதுல சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பார் இல்லைங்களா. சவுத் ஆப்பிரிக்கா போயிருப்பாரு. அதுக்கப்புறம் அயாம் உஷா எம்ஏ எம்ஃபில் ஜேஇ எக்கனாமிக்ஸ் உஷா எம்ஏ எக்கனாமிக்ஸ்னு சொல்லியிருக்கேன். எம்ஏ எம்ஃபில் எக்கனாமிக்ஸ் தேவதாஸ் அப்படிங்கிற இதில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்ரீ செந்தில் தேங்க்யூ சார், யுவர் பிளெஸிங் சார், ரியலி யுவர் விஷ் இஸ் கிவிங் பாசிட்டிவ் சார். குரூப் 4க்கு ட்ரை பண்ணுறேன். நல்லதுங்க. குரூப் 4 இந்த ஜூலை மாதம் நடக்க இருக்குது. நல்ல ஒரு வாய்ப்பு. நீங்கள் நல்லா தமிழ் அப்படிங்கிறது தமிழ் ஆர் இங்கிலீஷ் நீங்கள் சப்ஜெக்டை பொறுத்து சார். தமிழ் குரூப் 4னா தமிழ் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. 100க்கு 100 அடிங்க. நியூ சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. அதோடு கூட நம்ம சொன்னது தான், மேத்தமெட்டிக்ஸ் அதிக கவனம் செலுத்துங்க. ஏன்னா 25 மார்க்ஸ் அதில் இருக்குது சார். 25 கொஸ்டின்ஸ் இருக்குது. 100 தமிழ், மேத்ஸ் 25. அதுக்கப்புறம் பாலிட்டி எப்பவும் போல் பாலிட்டி நல்லா படிச்சுங்க. யூனிட் 8, 9க்கு நல்லா கவனம் செலுத்திக்குங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் நீங்கள் ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஐஎன்எம் அப்படின்னு நல்லா படிச்சிங்கன்னா இந்த முறை நல்ல வாய்ப்புங்க. இங்கே இருக்க 100% வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஓகேம்மா, நம்ம ஜனவரி 4 அப்படிங்கிறது பிரைலி சொன்னோம். ஜனவரி 9 அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக சொல்லியிருக்கோம். என்ன சார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மகாத்மா காந்திஜி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1893 அப்படிங்கிறதுல என்ன பண்ணாரு, அவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா போனார் 1893. ஆமாம். அதுக்கப்புறம் அவர் ஜனவரி 9, 19, 15 ஜனவரி 9, 19, 15 அப்படிங்கிறது இந்தியா வந்தார். கிட்டத்தட்ட 1893 இருந்து ஜனவரி 9 வரைக்கும் நம்ம இந்திய தேசத்தினுடைய முக்கியமான ஒரு தலைவர் அப்படிங்கிறது வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு வந்ததுனால நம்ம என்ன சொல்றோம், ஸோ ரொம்ப முக்கியமா NRI டே, நான் ரெசிடென்ட் ஆஃப் இந்தியா, வெளிநாடு வாழ் இந்தியர் தினம். இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் அனுசரிக்கப்படுகிறது, இந்த வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் அப்படிங்கிறது எந்த ஆண்டு முதல் அப்படிங்கிறது வந்து அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மீட்டிங் நடத்துவாங்க. அந்த வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்காக நடத்தக்கூடிய ஒரு முக்கியமான அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் நடத்துவாங்க. அந்த மீட்டிங் வந்து லாஸ்ட் இயர் 2024 அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு, இந்த வருஷம் எங்க நடக்க போகுது, அதே மாதிரி எந்தெந்த அதில் இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதோட தீம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்க படிச்சு வச்சுக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, இன்னைக்கு நாம சொல்லிட்டோம். கைவெளி ஆன் பண்ணிக்கலாமா? கைவெளி இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அட்டன் பண்றீங்களா? சரி, காஞ்சிபுரம் சுகன்யா. இன்னைக்கு நம்ம ஜனவரி 11 அப்படிங்கறது ஒரு நாள் ஆரம்பிச்சிருக்குன்னு சொன்னோம். என்ன நாள் ஆரம்பிச்சிருக்கு இன்னைக்கு தினத்துல? தேசிய சாலை பாதுகாப்பு சரி, இப்ப தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அப்படிங்கிற போது நீங்க சாலைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, ரோட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது யாருங்க நம்ம தமிழகத்தில், சாரி இந்தியாவுடைய டிரான்ஸ்போர்டேஷன், இந்த ரோட்ஸ் இதுக்கெல்லாம் யாரு மினிஸ்டரா இருக்கிற? தெரியல சுகன்யாவுக்கு தெரியல. நிதின் கட்காரி இல்லையா? நிதின் கட்காரி அப்படிங்கிறவர் தான் இருக்கிறாரு. சரி, சாலை அப்படிங்கிறது எத்தனை வகையான சாலைகள் அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கிறோம். இந்தியாவை பொறுத்தவரை அந்த எவ்வளவு பிரிப்பீங்க, எப்படி அந்த சாலைகள் அப்படிங்கறது எத்தனை வகையா நீங்க பிரிப்பீங்க? தெரிஞ்சா சொல்லலாம். ரோட் டிரான்ஸ்போர்டேஷன், ஆமா நான் ரோட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் மட்டும் நான் கேட்கிறேன். நீங்க ஏர் டிரான்ஸ்போர்ட், வாட்டர் டிரான்ஸ்போர்ட், ரோட் டிரான்ஸ்போர்ட், ரயில்வே ட்ராக் அதெல்லாம் நான் கேட்கல. ஒன்லி ரோடு மட்டும் நம்ம இந்திய அரசாங்கம் எத்தனை வகையா பிரிக்குது? சரி, தெரிஞ்சவங்க சொல்லலாம். கிளாஸ்ல நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தருக்கு கூட தெரியாதா? அப்படி ஒன்று படிக்கவே இல்லையா? டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறதுல நம்ம வந்து சாலைகள் அப்படிங்கிறது எத்தனை வகையான சாலைகள் இருக்குன்னு நம்ம படிக்கவே இல்லையா? ஹரிகிருஷ்ணன் படிக்கல? 5 யாருப்பா அது? மகாராஜாவா? வனராஜா 5 படிச்சோம். அப்புறம் எப்படி படிக்கிறது, எப்படி பாஸ் ஆகுறது? என்ன தம்பியாவது பரவாயில்ல, 5ன்னு ஏதோ ட்ரை பண்றாரு. வனராஜாவாவது திருநெல்வேலியில இருந்து. மத்தவங்க கீப் நான் யாரு இப்ப சஞ்சனா ஃப்ரம் ஓசூரா? கோல்டன் குவாட்ரிலேட்டரல் அப்படிங்கிற தங்க நாற்கர சாலையெல்லாம் ஒரு பக்கம் இருந்துட்டு போகுது. நான் கேட்ட கொஸ்டின் என்ன சஞ்சனா? இதுதான் நம்மளுடைய இதுதான் நெகட்டிவ். So when you attend the interview, so if you give answer like this, you will be treated as என்னப்பா நான் கேட்டா நான் ஒன்று கேட்குறேன், நீ ஒன்று பதில் சொல்றேன்னுவாங்க. இன்டர்வியூல ஆப்டான கொஸ்டின்ஸ் சொல்லணும், ரெலவெண்டான ஆன்சர் சொல்லணும்.
இல்லைன்னா தம்பி மாதிரி சார் அந்த அந்த பொண்ணு சுகன்யா சொன்ன மாதிரி ஐ ஹவ் நோ ஐடியா சார்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் ஆனால் பாருங்க எவ்வளோ நம்ம பின்தங்குறோன்னு பாருங்க. நல்லா படிக்கக்கூடிய நல்ல அந்த மாதிரி இருக்கக்கூடிய நீண்ட நாளாக படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க உள்ள ஆன்லைனில். பட் ரோடுனா தம்பி 5ங்கிறாரு, ஒரு தெரியலன்னு சொல்லி விளக்குறீங்க. சாதாரண 8 வகையான சாலைகள் இருக்கு, படிச்சிருக்கோமா இல்லையா? ஹரிகிருஷ்ணா நம்ம படிக்கவே இல்லை, இப்படிலாம் நம்ம பேசவே இல்லை. சரி, NHAI அப்படின்னு சொல்றோம்ல, நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, when it was started, NHAI 1995 sir. நல்லா சொல்லுமா ஆர்த்தி? ஆர்த்தி ஃப்ரம் புதுக்கோட்டை. 1995 sir. 1995 இல்லைங்களா? 1995. அப்போ ஆர்த்திலாம் தெரியாதா? நம்ம 8 வகையான சாலைகள் சொல்லியிருக்கிறோம். லாஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ரோட்ஸ், இந்த பார்டர் ரோட்ஸ் இதெல்லாம் படிச்சிருக்கோமா இல்லையா? எக்ஸ்பிரஸ் ரோட்ஸ் படிச்சிருக்கோமா இல்லையா? ஸ்டேட் ஹைவே டைப்ஸுங்கிறது மட்டும் சரியா ஞாபகம் வரல. அப்போ இன்டர்நேஷனல் ரோடு படிச்சிருக்கிறோம், நேஷனல் ரோடு படிச்சிருக்கிறோம். யார் யாரால நிர்வாகம் செய்யப்படுகிறது ஒரு ரோடுனா? இப்போ இந்த எடுத்துக்காட்டுக்கு ஊராட்சி சாலைகள் அப்படிங்கிற பஞ்சாயத்து ரோட்ஸ் யாரால நிர்வாகம் செய்யப்படுகிறது. அதே மாதிரி இப்போ ஸ்டேட் ஹைவேஸ்னா யாரால? அது உங்களுக்கு தெரியும். ஒரு மாவட்டங்கள் இணைக்கக்கூடிய ரோடு இது, மாநிலங்களை இணைக்கக்கூடிய ரோடு இது, அந்த மாதிரி சொல்லிட்டு. சரி, ஓகே, நம்ம அந்த மாதிரி நல்லா படிங்க. ஹரிகிருஷ்ணன் அன்பன்பா, என்ன உனக்கா தெரியாதா தம்பி? நம்மளாம் படிக்கவே இல்லையா? சாலைகளை பத்தி நம்ம படிக்கவே இல்லையா? அப்புறம் ஏன் அப்படியே கீப்புமோ? சரி சொல்லு தம்பி. காந்திஜி அப்படிங்கிறவர் 1893 எங்க போனாரு? சரி, சவுத் ஆப்பிரிக்கா போனா 1893 போனாருன்னா வேற எந்தெந்த நிகழ்வுகள்லாம் 1893 இருக்கு? கிளியரா பேசு. ஆன்லைன்ல இருக்கிறவங்களுக்கும் நீங்க பேசுறது சரியா ரீச் ஆகும். கிளியர். விவேகானந்தர் ஸ்பீச். ஸ்பீக் சொல்லக்கூடாது, ஸ்பீச். ஸ்பீக்னா இப்போ நாம 2 பேர் ஸ்பீக், யூ ஆர் ஸ்பீக்கிங் வித் மீ. ஸ்பீச் அப்படிங்கிறது வந்து நவுன், அந்த மாதிரி. ஸ்பீக்னா வேர்பு. ஓகே ஹரிகிருஷ்ணன், ஸ்பீக். விவேகானந்தர் ஸ்பீக்கா, விவேகானந்தரோட ஸ்பீச்சா? ஸ்பீச். ஏன்னா ஸ்பீச்ங்கிறது நவுன், ஸ்பீக்குங்கிறது வேர்பு. ஏன்னா அந்த இடத்துல பேச்சு. விவேகானந்தருடைய நல்ல ஒரு சொற்பொழிவு இல்லையா, அவர் ஆற்றுறாரு ஸ்பிரிச்சுவல் பத்தி. இன்டர்நேஷனல் ரிலீஜியஸ் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறதுல 1893 சிக்காகோல உரையாற்றுகிறார். 1893 விவேகானந்தர். ஓகே, குட். ஸோ வென் ஹி வாஸ் 30 years old. ஏன்னா ஹி born அப்படிங்கிறது எப்போனா 1863, 1863 பிறந்தார். 1893 30 வயதுல. அது நம்ம தமிழகத்தை சேர்ந்தவர் தான் அந்த வாய்ப்பை கொடுக்குறாரு இல்லையா? நம்ம ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதிக்கு கிடைச்ச வாய்ப்பை அவர் விவேகானந்தருக்கு கொடுக்குறாரு. அப்படித்தானே ஹரிகிருஷ்ணன்? ஓகே, குட். 1893 காந்தியை பத்தி பேசியிருக்கோம், விவேகானந்தரை பத்தி பேசியிருக்கிறோம். வேற என்ன முக்கியமான நிகழ்வு பேசுறோம்? அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க எந்த நாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்தாங்க? 1893 அயர்லாந்து அப்படிங்கறதுல இருந்து வந்திருக்காங்க. ஓகே, குட். 1893 3 பேரை சொல்லிட்டோம். காந்தி சொல்லியாச்சு, விவேகானந்தர் சொல்லியாச்சு, அன்னி பெசன்ட் சொல்லியாச்சு. வேற ஹரிகிருஷ்ணனுக்கு இந்த 3 தான் அசோசியேட் பண்ண முடியுமா? சரி, ரெகான அசோசியேட் பண்ணலாமா? அந்த தம்பி மறந்த கதை. சரோஜி நாயுடு அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம், மேரேஜ் ஆன வருஷமும் இந்த 1893 தான். அன்னி பெசன்ட் நம்ம அப்படியே கோர்வையா தான் சொல்லி கொடுத்தேன் நான். 1893 இவங்களுக்கு மேரேஜ். அப்போ அதே மாதிரி இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இந்தியா வர்றாங்க, அந்த மேரேஜ் அட்டன் பண்றதுக்காக வர்றாங்கன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா அன்னி பெசன்ட் அப்படிங்கிறவங்க 1893 இவங்க தான் ஃபர்ஸ்ட் விமன் பிரசிடென்ட் ஆஃப் INC. அப்படிதானே ரெகானா? விமன் பிரசிடென்ட் ஆஃப் INC, இந்திய தேசிய காங்கிரஸ்ல இடம்பெற்ற முதல் பெண் அப்படின்னு கேட்டா அன்னி பெசன்ட். பட் she is from Ireland. she came to India அப்படிங்கிறது 1893. அதே மாதிரி சரோஜி நாயுடும் 1893 அப்படிங்கிறதுல மேரேஜ் பண்றாங்க. இவங்க தான் the first women from India, INC இடம்பெற்ற முதல் பிரசிடென்ட். அப்படிதானே ரேகானா? ஓகே, அன்னி பெசன்ட் நம்ம வந்து அசோசியேட் பண்ணிட்டோம். தென் சரோஜி நாயுடு மேம் அவங்களை வந்து அசோசியேட் பண்ணிட்டோம். காந்தி அவரை வந்து அசோசியேட் பண்ணிட்டோம். விவேகானந்தர் அப்படிங்கறத அசோசியேட் பண்ணிட்டோம். வேற யாரும் அசோசியேட் பண்ணலாம் இல்ல இந்த 1893? சரி சார், அடுத்து மறந்து போச்சு. GK நாயுடு, சாரி GD நாயுடு. GD நாயுடு அப்படின்றவரு இந்த வருஷம் தான் வந்து பாத்தீங்கன்னா பிறக்கிறார் இல்லையா? தமிழகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு சயின்டிஸ்ட். ஏதோ சிவப்பிரியா ஏதோ அசோசியேட் பண்ண மாதிரி தெரியுது. பிரசாந்த் சந்திர மகளநோபிஸ். பிரசாந்த் சந்திர மகளநோபிஸ் 1893 அப்படிங்கிறதுல அவர் பிறந்திருக்கிறார் இல்லைங்களா? பிரசாந்த் சந்திர மகளநோபிஸ், he is called as the statistics, father of statistics in India. இந்தியாவினுடைய
ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட ஃபாதர். அதே மாதிரி செகண்ட் 5-year பிளான் மாடல் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை ஹிம். இவர் தான் இரண்டாவது அந்தமாக இருக்கக்கூடியதை 5ஆண்டு திட்டத்துடைய மாதிரியை உருவாக்கினார், பிரசாந்த் சந்திர மகள நோபேல்ஸ். ஸோ அதே போல ரொம்ப முக்கியமானது இந்த பிரசாந்த் சந்திர மகள நோபேல்ஸ் அப்படிங்கிறவர் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய வருமானம் அப்படிங்கிறத இது சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுவார். நேஷனல் இன்கம் அப்படிங்கிறத சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணுவார். ஓகேவா? ஸோ இன்னும் நம்ம ஒரே ஒரு நிகழ்வு தான் இருக்கிறோம். எது சார்? இன்னைக்கு இந்த சாலைகள் அப்படிங்கிற சஞ்சனா பேசலாமா? ஏதோ பேசுறீங்க. நியூசிலாந்து வந்து அன்னைக்கு தான் சார் உமனுக்கு வந்து ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ எழுதி வச்சுங்க. முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமை அளித்த நாடு எது அப்படின்னு கேட்டா நியூசிலாந்து அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். நியூசிலாந்து அப்படிங்கிறவங்க தான் முதல்ல அப்படிங்கிற. ஜெயந்தி சேட்டு, குட் மார்னிங் சார் சொல்லியிருக்கீங்க. சேம் டு யூ, குட் மார்னிங். அண்ட் வேர் ஆர் யூ அட்டெண்டிங் கிளாஸ்? நீங்க எங்க இருந்து அட்டன் பண்றீங்க? ஜெயந்தி சேட்டு. ஸோ நீங்க எந்த ஊர்ல இருந்து அட்டன் பண்றீங்க? நம்மளுடைய கிளாஸஸ்லாம் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நீங்க மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ கிளாஸ்ல இருக்கீங்களா? ஆன்லைன்ல இப்போ நான் பேசுறது கேக்குதா? ஏதோ ஒரு கால் வந்த மாதிரி இருக்கு. எதுவும் கட் ஆயிடுச்சா இல்லை இருக்குமா? எஸ் சார், கேக்குதுங்க சார். ஓ, கிளாஸ் இருக்கு. நம்ம கிளாஸ்ல இருக்கோம் அப்படிதானே? இல்லை கேக்குதுன்னா அப்போ நீங்க பார்க்க முடியலையா? இல்லை போத் விஷுவல் ஆடியோ விஷுவல் ரெண்டுமே இருக்கா? கிளாஸ்ல இருக்கோம் சார். கிளாஸ்ல இருக்கீங்க. சரி, ஓகே, ஃபைன். சரி, இன்னைக்கு இப்போ நம்ம பார்த்தோம் நம்மளுடைய இன்னைக்கு அஜெண்டா என்னன்னா 2024 டோட்டலா நம்ம வந்து என்ன பண்ணணும், கரண்ட் அஃபேர்ஸை நம்ம வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது கரண்ட் அஃபேர்ஸா மாத்திரம் பாத்துறாம இதை வந்து முழுக்க ஜிகே அப்டேட்டடா போகணும். நான் இன்ட்ராக்ட் மெத்தட்லாம் போகும். பரவாயில்ல, இன்னைக்கு கிளாஸ் வந்து ஏகப்பட்ட பேர் அட்டன் பண்ணல. நான் மறுபடியும் சொல்றேன், வெற்றியாளர்கள் வித்தியாசமான செயல்களை செய்வதில்லை, செயல்களைத்தான் வித்தியாசமாக செய்கிறார்கள். எவ்வளோக்கு எவ்வளோ மெனக்கெடுறாங்களோ. ஏன்னா நிறைய பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்கள்ல அந்த வெற்றி வாய்ப்பை தவற விடுவாங்க. யார் அவங்க அப்படின்னா, நான் சொன்ன அந்த லெதர்ஜிக்கல் மைண்ட்ல இருக்கிறவங்க. அந்த லெதர்ஜிக்கல் மைண்ட் அப்படிங்கிறத எதை சொல்றேன்னா, போனா போதுன்னு அட்டன் பண்றது, விருப்பமின்மை அப்படிங்கிறது, வித்தவுட் இன்ட்ரெஸ்ட்ல கிளாஸ் அட்டன் பண்றது, கடமைக்கு அப்படின்னு செய்யறது. கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. சொல்லியிருக்கமா ரெகானா? இப்படி ஒரு ஸ்லோகன் நான் சொல்லியிருக்கேன் கிளாஸ்ல. கடமை எது வெற்றி, எது தோல்வி? கடமைக்கு செய்தால் தோல்விங்க சார். கடமைக்கு. சரி, கிளாஸ் அட்டன் பண்ண சொல்றாங்க, அட்டன் பண்ணிப்போம். டெஸ்ட்னு வைக்கிறாங்க, சரி ஏதோ பண்ணுவோம். அப்படி பண்றவங்களுக்கு தோல்வி தான். சரியா? கடமையை செய்தால், இட் இஸ் மை டியூட்டி, இட் இஸ் மை ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐ ஹாவ் டு வின் அப்படிங்கிற மாதிரி. ஜெயந்தி சேட்டு செய்யார் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அட்டன் பண்றீங்க. ஜெயந்தி சேட்டு, ஓகேமா, ஃபைன், வெரி யூஸ்ஃபுல் சார் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ரைட், இப்போ நம்ம பார்க்குறோம். ரைட், எழுதி வச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஒன், இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல ரொம்ப முக்கியமா போட்டித் தேர்வுகளுக்கு தேவையான விஷயங்கள்லாம் நம்ம பேசிட்டு வருவோம். தமிழக செஸ் வீரர், இது ஏற்கனவே பேசுனது, உங்களுக்கு தெரியாத மட்டும் எழுதிக்கணும். தமிழக செஸ் வீரர் குகேஷ் அப்படிங்கிறவருக்கு என்ன விருது வழங்கப்பட்டது? இதுதான் இன்னைக்கு உண்டான கரண்ட் அஃபேர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போறோம். அதாவது 2024 ஃபுல் ரிவ்யூ பண்ண போறோம். யாருனாலும் பேசலாம். தமிழக செஸ் வீரருக்கு தயான் சந்த் கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது செஸ் வீரர், நம்முடைய தமிழகத்தினுடைய செஸ் வீரர் குகேஷ் அவர்களுக்கு அப்படிங்கிறது கேல் ரத்னா விருது கொடுக்கப்பட்டதுன்னு சொன்னோம். சரி, கேல் ரத்னா விருது மொத்தம் எத்தனை நபர்களுக்கு வழங்கப்பட்டது? ஸோ நம்ம ஊர்ல அவர் வாங்கியிருக்காரு. மொத்தம் எத்தனை பேருக்கு கேல் ரத்னா விருது கொடுத்தாங்க? யாருனாலும் பேசலாம், ஜெயிக்கிறவங்க பேசலாம். அப்படி ஒன்று நம்ம பார்த்ததே இல்லையா? சிவப்பிரியா 3 பேருக்கு கொடுத்தாங்க சார். only 3, எக்ஸாக்ட்லி கரெக்ட். 3 பேர். அந்த 3 பேர் யார் யாருன்னு சொல்ல முடியுமா? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அந்த 3 பேர் நம்ம தமிழக வீரர் குகேஷ்க்கு கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி கேல் ரத்னா விருது. சஞ்சனா, ஹர்மன் பரீத் சிங் அப்படிங்கிறவங்க எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? அவங்க சஞ்சனா ஹாக்கி விளையாட்டோட தொடர்புடையவர் ஹர்மன் பரீத் சிங் அப்படிங்கிறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 2 மனு பாக்கர் எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? ரைஃபிள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா? 3 பேர். சிவப்பிரியா என்ன வேணும்? சிவப்பிரியா எதுவும் பேசணுமா? ஆமா, கேட்கல சிவப்பிரியா. சார் சொல்றீங்க, பேசுங்க. சிவப்பிரியாவுக்கு நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? என்னமா, என்னாச்சு? பேசணுமா? கேளுங்க. ரெகனா கேளுங்க, சிவப்பிரியா கேளுங்க. ஏதோ சார் சொல்றாங்க, அப்புறம் என்னமோ பேசுறாங்க. பட் எனக்கு கிளியரா இல்ல. ரெகனாவுக்கு கிளியரா இருக்கா? கேளுங்க, சிவப்பிரியா கேளுங்க, சிவப்பிரியா கேளுங்க. என்ன பேசணும்னு சொல்லி கேளுங்க. ஏதோ சொல்றாங்க. அன்மியூட் பண்ணிருக்காங்க. ஐ ஆம் ஸ்பீக்கிங் போடுறாங்க. அதான் சிவப்பிரியா தியாகராஜன், ஐ ஆம் ஸ்பீக்கிங், பேசுங்க தான் சொல்றேன். ஏதோ கேக்குறீங்க.
பண்ணிட்டு பேசுங்க சுப்ரியா. நாட் ஆடியபிள் ஃபார் யூ ஆல் அப்படின்னு கேட்குறான். எஸ், நீங்கள் பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்லை. சிவபிரியா பேசுறது எங்களுக்கு கேட்கவே இல்லை. சார் பிரவீன் குமார் அவங்களுக்கும் கிடைச்சிருக்கு. அப்படியா? அப்ப 4 பேரா? அப்ப 4 பேரா? மனு பார்க்கர் சொல்லிட்டோம், ஹர்மன் பரீத் சிங் சொல்லிட்டோம், குகேஷுக்கு சொல்லிட்டோம். அதோட வந்து பாத்தீங்கன்னா பிரவீன் குமாருக்கு கொடுத்துருக்காங்களா? நம்ம பார்த்தோமா? இப்ப சொல்லுமா சுகன்யா, 4 பேரா 3 பேரா சொல்லுங்க. இவங்க பிரவீன் குமார் ஆட் பண்றாங்க. 3 பேர் தான் சொன்னீங்க சார். 3 பேருக்கு தான் கொடுத்தாங்க சார். ஆமா, நம்ம ஒட்டுமொத்தமா நம்ம வந்து அந்த விருதுகள் ஃபுல்லா நம்ம படிச்சிருந்தோம். ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ எழுதி வச்சுக்கலாம். என்னென்ன சார் இதுல கூடுதல் விஷயங்கள் அப்படிங்கறது பேசுவோம். இதுல கூடுதல் விஷயங்கள் என்னென்ன சார் இருக்கு அப்படிங்கறது பேசுவோம். எழுதி வச்சுங்க. தமிழக செஸ் வீரர். சரி, இந்த தமிழக செஸ் வீரர் அப்படிங்கிறவரு எந்த நாட்டு வீரரை நம்ம ஜெயிச்சாருன்னு பார்த்தோம். தெரிஞ்சவங்க சீன நாட்டு அந்த வீரரோட பேர் என்ன? டிம் லிரன் அப்படிங்கிறது இல்லையா? டிம் லிரன் அப்படிங்கிறவர் எத்தனை கோடி அப்படிங்கிறது மத்திய அரசாங்கம் கொடுத்தது, தமிழக அரசு மத்திய அரசாங்கம் கொடுக்கல, ஒட்டுமொத்தமா அந்த சம்மேளனம் அவங்க நடத்தினாங்க இல்லையா, அந்த ஃபைடு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது, அவங்க எவ்வளவு கோடி கொடுத்திருந்தாங்க? 11 crore கொடுத்திருந்தாங்க. தமிழக அரசு அவருக்கு எவ்வளவு கொடுத்து அவரை ஹானர் பண்ணுது? 5 கோடி ரூபாய் கொடுத்தாங்க அப்படிங்கிறது. முதல்ல கேல் ரத்னா விருது அப்படிங்கிறது எவ்வாறு அழைக்கப்பட்டது? கொஞ்சம் குயிக். அந்த ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற முதல் விளையாட்டு வீரர் யார்? விஸ்வநாதன் ஆனந்த் அவர்களுக்கு எப்போது வழங்கப்பட்டது? 1990 அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் முதல்ல செஸ் வீரர் அப்படிங்கிறவர் விஸ்வநாதன் ஆனந்த் அப்படிங்கிறதா. சரி, விஸ்வநாதன் ஆனந்த் எத்தனை முறை வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பா இருக்காரு? இதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். நம்ம குகேஷை பத்தி நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது அவங்க ஃபர்ஸ்ட் ஒன் அப்படிங்கிறது விஸ்வநாதன் ரெகனா 5 times. எக்ஸாக்ட்லி கரெக்ட். 5 times அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. ஆனா பட் குகேஷுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. வாட் இஸ் திஸ்? குகேஷ் ரொம்ப யங்ஸ்டர். எக்ஸாக்ட்லி கரெக்ட். கேல் ரத்னா விருது படக்கூடிய முதல் வீரர் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேர் இருக்கிறார். ஒன்னு அதே மாதிரி அங்கேயும் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிறது. சரி, இப்போ ராபிட் அப்படிங்கிறது செஸ்ல வந்து ஒரு அம்மா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வேர்ல்டு ரெக்கார்டு படிச்சாங்க. நம்ம இந்தியா ஹோனேரு ஹம்பி அப்படிங்கிறத சொல்றாங்க. அதே வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அப்படிங்கிற தமிழக வீராங்கனை அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் வெண்கல பதக்கம் வென்றாங்க. யார் அவங்க? வைசாலி அப்படிங்கிறவங்க யாருடைய சிஸ்டர்? பிரக்யானந்தாவோட சிஸ்டர். பிரக்யானந்தா அப்படிங்கிறவருக்கு பிரக்யானந்தா எந்த விளையாட்டுல எந்த அந்த மாதிரி பதக்கம் பெற்றார்? வெற்றி வேணும். செஸ் தான். ஓகே, முத்துமணி செஸ் தான். ஓகே, அவர் என்ன பதக்கம் வென்றார்? யாருக்கு வேணும் தெரியாதா? என்ன பதக்கம் வென்றாருன்னு தெரியாது. வெள்ளிங்க. என்ன இவ்வளோ சாதாரண இல்லை? நான் இருக்கேனா கிளாஸ்ல? இல்லை கிளாஸ்ல இல்லாதனால நீங்க அமைதியா இருக்கீங்களா? அப்ப வெள்ளி பதக்கம் வாங்கினாருன்னு தெரியாதா? சுகன்யா ரெகானாக்கெல்லாம் தெரியாதா? வெள்ளி பதக்கம் வாங்கினாரு. கார்லஸ் அப்படிங்கிறவர்கிட்ட தான் தோல்வியை சந்திச்சாரு பிரக்யானந்தா. இந்த பிரக்யானந்தா அப்படிங்கறது அதே நாள்ல இன்னொரு விஷயத்தை அசோசியேட் பண்ணாங்க. மத்திய அரசாங்கம் அசோசியேட் பண்ணிச்சு. இஸ்ரோட சேர்மன் சோம்நாத் கூப்பிட்டு அவர் வந்து வாழ்த்து தெரிவிச்சாரு. பிரக்யானந்தா அப்படிங்கிறது அப்படின்ற ஒரு நமக்கு வந்து என்னது ரோவரா இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வேறையா பேசி இருக்கமா இல்லையா? வீரமுத்துவேல் எதோட தொடர்புடையவரா இருக்கிறாரு? சந்திராயன் 3 அப்படிங்கறதனுடைய ரோவர் பேர் என்ன? லேண்டரோட பேர் என்ன? விக்ரம் அப்படிங்கிறது வந்து லேண்டர். ஓகே, குட். அப்ப ரோவரோட பேர் என்ன? பிரக்யான் அப்படிங்கறதா ரோவர். படிச்சிருக்கோமா இல்லையா ரெகானா? ஓகே, இல்ல நம்ம வந்து டூ மச்சா பேசிட்டு இருக்கோமா? இதெல்லாம் தேவையில்லாத போட்டு நேரத்தை வீணடிச்சிட்டு இருக்கோமா? 11:10 நம்ம ஆரம்பிச்சோம். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஏன்னா இப்படிதான் படிக்கணும். ஒரு கரண்ட் அஃபேர்ஸை இப்படிதான் படிக்கணும். நாங்க பாருங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்போம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு 3-4 பேர் ஆக்டிவா பேசுற மாதிரி தெரியுது. சுகன்யா பேசுறீங்க, ரெகானா பேசுறீங்க, சஞ்சனா, அதுக்கப்புறம் சிவப்பிரியான்னு நினைக்கிறேன். 4 பேர் தான். முத்துமணி இடையில வந்தாங்க, ஒரே ஒரு பதில் மட்டும் சொன்னாங்க. ஓகே, ஆனா மத்தவங்க வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்களோ? மத்தவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ? டக்கு டக்குன்னு அவங்க ஆன் பண்ணி பேசிடுறாங்களோ? அப்படி இருந்தீங்கன்னா எஸ் சார் அப்படின்னு சொல்லுங்க யாராவது. இல்ல சார் நாங்க வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்கோன்றவங்களும் நீங்க அமைதியாக இருந்துட்டு போயிருங்க. இல்ல சார் இந்த அக்காங்கெல்லாம் டக்கு டக்குன்னு ஆன் பண்ணி சொல்லிடுறாங்க, ஏன்னா யார் ஆன் பண்றாங்களோ அவங்க தானே கேட்கும். இந்த மாதிரி அப்படி யாராவது கேட்டகரி இருக்கீங்களா? நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், பட் எனக்கு ஆன்சர் தெரியும், ஆனா அந்த அக்காங்க முந்தி சொல்லிடுறாங்க. அப்படி யாராவது இருக்கீங்களா? இல்ல நான் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருப்பேன் அந்த மாதிரி இருக்கீங்களா? இருக்கிறவங்கள சொல்றேன். ஹரிகிருஷ்ணனா? ஓகே, ஹரிகிருஷ்ணன் சொன்னீங்களா? ஹரிகிருஷ்ணன் மட்டும்தானா? மற்றவங்களாம் வேடிக்கை பார்க்குறவங்க மட்டும்தானா?
வெற்றி அடைவதற்காக கிடையாது இல்லை. ஏதாவது ஒரு விஷயம் பேசுனீங்கன்னா ரொம்ப நல்லது. அதான் சொல்றது. வெற்றியாளர்கள் அப்படிங்கிறவங்க வேடிக்கை பார்ப்பவர்களாக இருக்க மாட்டாங்க, தோல்வியை கூட சந்திப்பாங்களே ஒழிய. அதனால தான் சொல்றது வெற்றி அப்படிங்கிறது. ஸோ இப்போ நல்லா ஞாபகம் வச்சுங்க, முக்கியமானது நம்ம பேசிட்டோம். என்னென்ன சார் அப்படிங்கிறது நம்ம பேசிட்டோம். என்னாச்சு அபிராமி 11:15 ஆச்சு. நம்ம வந்து 10:45 ஹாஃப் அன் ஹவர் கிளாஸ் ஓவர். சார் மேம் பார்க்கல சார், இப்பதான் பாக்குறேன் சார். என்னம்மா அபிராமி நல்லா பேசுங்க. லீவ் இன்னைக்குன்னு சொல்லியிருந்தாங்க சார். ஓ லீவுன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, நம்ம ஆனால் அப்டேட் பண்ணிங்க அப்பப்போ பாருங்க, ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இது லீவு தான், ஆக்சுவலாக இன்னைக்கு லீவு தான். பட் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுனால நீ அடுத்து நமக்கு சண்டே அப்படிலாம் ஃபுல்லாக நீங்கள் வந்து என்ன பண்ணிடுவீங்க, பிஸி ஆகிடுவீங்க பொங்கல் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு ஒரு ரீகாப் கொடுப்போம். 2024 நடந்த ஒட்டுமொத்த கரண்ட் அஃபேர்ஸை ரீகால் பண்ணிட்டு இருக்கோம். சரி சிவப்பு, இது அபிராமி அட்டன் பண்ணிக்கங்க, பரவாயில்ல. அப்போ யாரு சொல்லுவா? ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 45வது செஸ் ஒலிம்பியாட் அப்படிங்கிறது எங்கு நடைபெற்றது? 45வது செஸ் ஒலிம்பியாட் ஆர்த்தி ஹங்கேரியில நடந்துச்சு. ஹங்கேரியோட கேபிட்டல் சிட்டி என்னன்னு பார்த்தோம். கேக்கல. புடாபெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஊர். சரி, 44வது செஸ் ஒலிம்பியாட் எங்க நடந்துச்சு? மகாபலிபுரம், சென்னை மகாபலிபுரத்துல நடந்துச்சு அப்படிங்கிறது. துளசிமதி அப்படிங்கிறவங்க வந்து எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? பாரா பேட்மிண்டன். அந்த துளசிமதிக்கு என்ன விருது வழங்கப்பட்டுச்சு? அர்ஜுனா விருது. அர்ஜுனா விருது எதற்காக வழங்கப்படுகிறது ஆர்த்தி? அர்ஜுனா விருது எதற்காக வழங்கப்படுகிறது? பிளேயர்ஸ்னா ஆக்சுவலா ஸ்போர்ட்ஸ் இல்லையா? ரைட், எக்ஸாக்ட்லி கரெக்ட். பிளேயர்ஸ்ல நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க ஆர்த்தி. இன்டர்வியூல பிளேயர்ஸ்னு சொல்லக்கூடாது. ஆமா, ஆக்சுவலா வந்து டிராமால நடிக்கக்கூடிய கூட பிளேயர்ஸ் தான். பிளே என்ன பிளேனா நாடகம் அப்படின்னு அப்படித்தானே சிவப்பிரியா? இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல அப்படிதான் படிச்சிருப்பீங்க. பிளேனா என்னது? பிளேனா நாடகம். அப்ப அந்த நாடகத்தில் நடிக்கிறவங்களுக்கும் டிராமட்டிஸ்ட் அப்படி சொல்லுவாங்க, பிளேயர்ஸ்னோட சொல்லுவாங்க. நம்ம நாடகத்தை ஆக்ட் பண்றவங்க பிளேயர்ஸ். நம்ம ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ் அப்படி சொல்லுவோம். ஓகே வார்த்தை? ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ். ஏன்னா இது வந்து இட் வில் பி ஹெல்ப் டு யூ, ஹெல்ப் யூ. எதுக்குன்னா அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூல இப்படி தான் அவங்களை வந்து அப்படியே என்ன பண்ணுவாங்க, நம்ம கொடுக்குற ஆன்சரை கூட அவங்க இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ண பார்ப்பாங்க. கிளியர் பிக்சராக கொடுக்குறீங்கன்னு பார்ப்பாங்க. நட்ஸ் எல்லாம் இருக்கா, ரொம்ப கிளியர் கட்டாக இருக்கான்னு கேட்பாங்க. சரி, ஓகே, ஃபைன், சூப்பர். அப்போ துளசிமதி அப்படிங்கிறவங்க நம்ம பார்த்துட்டோம். அர்ஜுனா வருது, ஏன்னா வயது அவங்களுக்கு 22. அதே மாதிரி நம்ம முக்கியமாக பார்த்துருப்பீங்க மனிஷா. அவங்க எத்தனை வயது, எந்த விளையாட்டோட தொடர்புடையவங்க? மனிஷா அவங்களும் பேரா பேட்மிண்டன் தான். 19 வயது அப்படிங்கிறவங்க ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 3 பேரு அப்படிங்கிறது வெண்கல பதக்கம் வென்றாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 2024 நடைபெற்ற உலக மற்றும் ஆசிய அளவிலான பேரா போட்டியிலையும் பதக்கம் வென்று அசத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இது முக்கியமானதுங்க. அடுத்து எழுதி வச்சுங்க, தெரிஞ்சா எழுத வேண்டாம், நம்ம நடத்தியிருப்போம். ஏன்னா 2024ங்கிறது ஃபுல்லாகவே டெய்லி நம்ம நடத்தியிருக்கிறோம். இதை நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐ எம் ரீகாலிங் வாட் வி ஹவ் ஸ்டடீட். இந்த வருஷத்தில் நீங்கள் யூபிஎஸ்சி எழுத போகிறவங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எழுத போகிறவங்க, குரூப் 4 எழுத போகிறவங்க, எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி பேங்க் எக்ஸாம்ஸ் எழுத எந்த ஒரு போட்டித் தேர்வு எழுதினாலும் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய வெற்றியை வந்து என்ன பண்ணும், உறுதிப்படுத்தும். இட் வில் டிசைட் யுவர் சரியா சக்சஸ். ஸோ ஐ வாஸ் இன் சென்னை லாஸ்ட் 2 days. சென்னையில் இருந்தபோது முழுக்க ஒரு பக்கம் ஸ்பிரிச்சுவல், இன்னொரு பக்கம் அகடமிக்ஸ். இந்த 2 விஷயம் தான். தேர் இஸ் நோ என்டர்டைன்மெண்ட். இந்த 2 நாள் அவ்வளோ பேர் அந்த என்ன சொல்றாங்க, ரொம்ப டிட்டர்மைண்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஆஸ்பயரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு. அவங்களாம் நமக்கு போட்டியாளர்கள், நமக்கு கண்ணுக்கு தெரியாத போட்டியாளர்கள் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையாக படிக்கிறவங்க ஆயிரக்கணக்கில் தாங்க. உண்மையாக போட்டியாளர்கள் வேணால் லட்சக்கணக்கில் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு டஃப் கொடுக்க போகிறவங்க ஆயிரக்கணக்கில் தான் இருக்கிறாங்க. அதனால நான் சொல்லியிருக்கேன், இது போட்டி தேர்வு தான். ஆனால் உண்மையாக படிக்கிறவங்கன்றது 10% ஒன்லி. 10% தான் உண்மையாக படிக்கிறாங்க. நீங்கள் பார்த்துங்க. சரி, தமிழ்நாடு அப்படிங்கிறது காசநோய் அப்படிங்கிறதுல 2.18 கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. 2.18 கோடி பேர் தமிழகத்தில் காசநோய், டிபி அப்படின்னு சொல்கிறோம், டியூபர்குலோசிஸ், காசநோய் உண்டாக்கக்கூடிய அந்த பேத்தோஜனுக்கு என்ன பேர் சொல்லியிருக்கோம்? 2 பேர் சொல்லியிருக்கீங்க. சஞ்சனா கூட கிளியரா சொல்லுங்க, எல்லாருக்கும் ரீச் ஆகும், மற்றவங்களுக்கு தெரியணும். இது இதனுடைய கிளாஸோட இந்த கிளாஸோட இன்டென்ஷன் என்னன்னா, நம்ம பேசுறதுன்றது மற்றவங்களுக்கு ரீச் ஆகும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சவங்க ரீகலெக்ட் பண்ணிக்கணும். அதுதான் இந்த கிளாஸோட நோக்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கணும்.
சொல்லுங்க சஞ்சனா சொல்லுங்க. ஓகே, பேத்தோஜன் பேர் என்ன? காசநோய் உண்டாக்கக்கூடிய பேத்தோஜன் மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் சார். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறது இந்த உலகில் தோன்றிய முதல் உயிரினம் அப்படின்னு சொன்னா எந்த ஆர்கானிசத்தை சொல்லுவீங்க? யாருக்குமே தெரியாதா? பாக்டீரியா தான். பாக்டீரியா தான் இந்த உலகில் தோன்றிய முதல் உயிரினம்ன்றது பாக்டீரியா அப்படின்னு சொல்றோம். பாக்டீரியா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது மிக முக்கியமா எந்த ரிபோசோம் வகையை சார்ந்தது? இப்படி கூட கேள்வி கேட்கலாம். 70s ஆர் 80s அல்லது 80s 90s ரிபோசோம் பார்த்துருக்கோம்ல. சரி, இது வந்து ப்ரோகேரியட் வகையை சார்ந்ததா யூகேரியட் வகையை சார்ந்ததா பாக்டீரியா? ஆர்த்தி. அப்ப ஏன் இந்த ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியுது ஆர்த்தியால? நான் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், 70s 80s 90s சொல்லி கேட்டிருந்தேன். ஏன் அதுக்கு ஆன்சர் பண்ண முடியல? சரி சொல்லுங்க, ப்ரோகேரியட் எந்த வகை ரிபோசோம் வகையை சார்ந்தது? இப்படி படிச்சா நம்ம எப்படி ஜெயிக்கிறோம்? 70s ரிபோசோம். அப்ப பாக்டீரியான்றது அப்ப எந்த ரிபோசோம் வகையை சார்ந்ததுதான்? 70s ribosomes. ஏன் அது வரல? இல்ல யாராவது சொல்லுவாங்கன்னு இருந்தீங்களாமா ஆர்த்தி? இல்ல சார், எனக்கு அதெல்லாம் பிரேக் ஆயிடுச்சு சார். இப்போ செகண்ட் கொஸ்டின் தான் சார் ரீச் ஆச்சு. செகண்ட் கொஸ்டின் தான் ரீச் ஆச்சு, உங்களுக்கு பிரேக் ஆயிடுச்சு இல்லைங்களா? ஓகே, பிரேக் ஆயிடாதீங்க. ஓகே, நம்மளுடைய கம்யூனிகேஷன் அந்த மாதிரியோட டூல் வேணா பிரேக் ஆயிருக்கலாம். அதனால தொடர்ந்து இல்லை, என்னோட வாய்ஸ் வந்து நல்லா கிளியரா கேக்குதா இல்ல டல்லா கேக்குதாமா? சரி, கிளியரா கேக்குது. இன்னொன்னு நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். என்னோட நெட்வொர்க் வந்து இம்மீடியட்டா ரீச் ஆகுதா இல்ல லேட்டா ரீச் ஆகுதா? இம்மீடியட்டா ரீச் ஆகுது. போத் ஆடியோ அண்ட் வீடியோ கிளியரா இருக்கு. ஓகே, தமிழகத்துல 2.18 கோடி பேர் காசநோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அடுத்து பார்க்கலாம். மூன்றாவது முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த இயர்ல அதிகபட்சமா இருக்கிறது கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம். வெளியிச்சு கலைஞர் இது விமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர். கலைஞர் விமன் ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர், கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் அப்படிங்கிறது மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2025 ஜனவரி 2 திறந்து வச்சார். ஜனவரி 2 அப்படிங்கிறதுல அவர் வந்து திறந்து வச்சார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஜனவரி 2 திறந்து வச்சார் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சார். நாகலட்சுமி, உங்களுக்கு என்னோட வாய்ஸ் கிளியரா இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம். இப்ப நான் என்ன பேசிட்டு இருக்கேன், என்ன திறன் பயிற்சி மையம் அல்லது மேம்பாட்டு மையம் சொன்னேன், சொல்ல முடியுமா? சார் சாரி சார். பாத்தீங்களா, அதுக்கு தான் நான் நாகலட்சுமிகிட்ட கேட்டேன். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? சாரி சார் கேட்கறது நான் கேட்டு சாரி சார் கேட்கறத விட சாரி சார் எனக்கு இன்னும் ரீச் ஆகல சார், மீண்டும் ஒரு முறை அப்படின்னு கேட்டணும். இதுதான் புத்திசாலித்தனம். இது இட் இஸ் நாட் ஒன்லி ஃபார் நாகலட்சுமி பட் ஆல்சோ ஆல். நான் ரொம்ப மெதுவாக தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் கிளாஸ் கொடுக்குறேன்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் பேசுறது உங்களுக்கு ரீச் ஆகாம இருந்துச்சுன்னா, எழுதாம இருந்தீங்கன்னா தயவு செய்து நீங்க தான் கேட்கணும். என்னாச்சு பாப்பாவா? எஸ் சார். ஓகே ஓகே, பரவாயில்ல. என்ன ஏஜ் ஆகுதுமா? 1.5 வயசு சார். 1.5. ஓகே, மேல் 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 பேபியா ஃபீமேல் பேபியா? மேல் பேபி சார். ஓகேம்மா, ஓகே ஓகே ஃபைன். பாப்பா பார்த்துக்குங்க. ஓகே ஃபைன். ஸோ பார்க்கலாம். அப்போ கலைஞர் மகளிர் திறன் மேம்பாட்டு மையம் அப்படிங்கிறது நமக்கு முக்கியமா ஜனவரி 2 அப்படிங்கிறதுல திறந்து வச்சிருக்கிறாரு. 2025 இந்த ஆண்டு தான் திறந்து வச்சிருக்கிறாரு. முக்கியமானது அப்படிங்கிறத பார்க்குறோம். இது நீட் தேர்வு காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவி அனிதாவின் பெயரில் கொளத்தூர் தொகுதியில அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி எழுதி வச்சுங்க. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி. கொளத்தூர் யாருடைய தொகுதி? மு.க. ஸ்டாலின் சார். நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ரஞ்சனா, இன்டர்வியூல கேட்கும்போது. தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொகுதியும் சொல்லணும். இன்டர்வியூல பேசுறது, இன்டர்வியூல பரவாயில்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இதை வந்து ஒரு இன்டர்வியூ செஷனாவே நீங்க ஆகிங்க. அப்பதான் உங்களுக்கு அது வந்து நல்லா இருக்கும். இந்த கேள்வி கேட்டா பதில் சொல்றது எப்படி நான் உங்களை செதுக்குறேன், அவ்வளவுதான். உங்களை குறை கண்டுபிடிக்கிறேன்னு நினைச்சுக்காதீங்க. யாரையும் ஐயோடா சார் என்ன எப்ப பார்த்தாலும் ஆன்சர் சொல்றதே பெரிய விஷயம், அதுல ஆன்சர் சொல்ற விதத்தை வேற மாதிரி சொல்றாருன்னு நினைச்சிடாதீங்க. ஏன்னா இது வில் ஹெல்ப் யூ அட் டைம் ஆஃப் இன்டர்வியூ. அப்படிதானே செஞ்சனா? எஸ், எழுதி வச்சுங்க. அப்ப அனிதாவோட பெயர்ல கொளத்தூர் அப்படிங்கிற தொகுதியில மு.க. ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திறந்து வச்சிருக்கிறாரு அச்சீவர்ஸ் அகாடமி. அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி அப்படிங்கிற சூப்பரா இருக்குல்ல? AAA நல்லா இருக்குல்ல அந்த பேரு? AAA நல்லா இருக்கா இல்லையா? அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி AAA கோச்சிங் சென்டர் அப்படிங்கிறது ஃபார் எஸ்பெஷல் நீட் அப்படிங்கிற எக்ஸாமுக்காக அவர் தொடங்கி வச்சிருக்காங்க.
அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க, இதுவும் முக்கியமானது. அடுத்து சார் அபிராமி சொல்லுங்க. சார் ஆடியோ ரெக்கார்ட் பண்றீங்களா சார்? ஆமா, ஆடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே சார், ஏன்னா நான் ப்ரீவியஸ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணனால கேட்டேன் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். பரவாயில்ல, ஓகே. இது வந்து 1 இயர் நம்ம ரிவ்யூ ஃபுல்லாக எல்லா கிளாஸுமே ஃபேஸ்புக்கில் இருக்குமா, அதே மாதிரி நீங்கள் ஆடியோ ஃபைலும் இருக்குது. நம்ம ஒட்டுமொத்தமாக எல்லா கிளாஸுக்குமே ஆடியோ ஃபைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, போன வருஷத்தில் நீங்கள் அதாவது 2024ன்றது இந்த கிளாஸை மட்டும் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. மற்றபடி அன்னன்னைக்கு நடத்துகிறதா படிங்க, அதான் முக்கிய புத்திசாலித்தனம். சரியா? ரைட். அதாவது கடந்து போனது நம்ம தெரியலையே அதெல்லாம் படி அப்படின்னு பயப்படவே கூடாது. பயம் தான் நம்மளுடைய முதல் எதிரி ஜெயிக்கிறதுக்கு. ஓகே, எழுதி வச்சுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தமிழகத்தில் மிக முக்கியமாக 2024 தமிழகத்தில் 2024 உடல் உறுப்புகள் தானம் அப்படிங்கிறது தொடர்ந்து நம்ம தான் முதலிடத்தில் இருக்கிறாங்க. அதாவது ஹியூமன் ஆர்கன்ஸ் டிரான்ஸ்பிளான்டேஷன். சரியா? டொனேஷன், உடல் உறுப்புகள் தானம் பண்ணது. டிரான்ஸ்பிளான்டேஷன்றதை விட உடல் உறுப்புகள் தானம், டொனேஷன். உடல் உறுப்புகள் தானம் பண்ணது அப்படிங்கிறதுல நம்ம தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுங்க. தமிழகம் அப்படிங்கிறது தமிழகம் வந்து பார்த்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கு. ஸோ 1500 பேருக்கு அந்த மாதிரி ஒரு ரீஹாபிலிட்டேஷன் கொடுத்துருக்குறாங்க, மறுவாழ்வு கொடுத்துருக்குறாங்க. 1500 பேருக்கு தமிழக அரசு அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. 28 பேரின் உடல் உறுப்புகள் கொடையாக பெறப்பட்டுள்ளதாக மாநில உறுப்பு மற்றும் ஆணையத்தினுடைய உறுப்பினர் சொல்லியிருக்கிறாங்க. கோபாலகிருஷ்ணன், டாக்டர் கோபாலகிருஷ்ணன் இதை தெரிவிச்சிருக்கிறார். சரி, இப்போ ரீசெண்டா யாரு சொல்லுவாங்க, டிசம்பர்ல ஒரு முக்கியமான வாரம் அப்படிங்கிறது தமிழக அரசு அறிவித்தது. என்ன வாரம் டிசம்பர்ல? திருவள்ளுவர் வாரமா திருக்குறள் வாரமா சுகன்யா? இல்ல இல்ல, திருக்குறள் வாரம். திருவள்ளுவர் வாரம்லாம் இல்ல, திருக்குறள் வாரம். சரி, நம்ம திருவள்ளுவரை படி அப்படிங்கிறது என்ன ஆகுபெயர்? சுகன்யாவுக்கு இது பெனால்டி கொஸ்டின். திருக்குறளை படியா திருவள்ளுவரை படியா? ஆகுபெயர் இது என்ன ஆகுபெயர்? முதல்ல சுகன்யா வந்து எஸ் ஆர் நோ. இல்ல இல்ல, நான் ரெஹானட் அந்த கொஸ்டின் கேட்கவே இல்லை. என்ன, எதனால கருத்தாக பெயர்? திருவள்ளுவரை படி அப்படிங்கிறது வந்து எதனால கருத்தாக பெயர்? அவருடைய கருத்துக்களை தான் சார் நம்ம படிப்போம், திருவள்ளுவரை படிக்க மாட்டோம். திருவள்ளுவரை படி அப்படின்னு சொன்னா அவருடைய தலை, அவருடைய கண், காது, மூக்கு, செவி அந்த மாதிரி சொல்லிட்டு அவரை பத்தி படிக்க மாட்டோம். அவர் சொல்லியிருக்கக்கூடிய கொள்கை, அவர் சொல்லியிருக்கக்கூடிய கோட்பாடு, அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துகள். அப்ப நம்ம திருக்குறள் வாரமா இருக்கணுமா இல்ல திருவள்ளுவர் வாரமா இருக்கணுமா? சுகன்யா சொல்லுங்கப்பா. திருக்குறள் வாரம் சார். திருக்குறள் வாரங்க. எந்த வாரம் சுகன்யா? எந்த வாரம்? கடைசி வாரம் சார். டிசம்பரோட கடைசி வாரம்னா எந்த டேட்ல இருந்து எந்த டேட்டா இருக்கும்? சரி, டிசம்பர்ல மொத்தம் எத்தனை நாள்? 23ல இருந்து 31 இருக்குமா? அப்ப எத்தனை நாள் ஆகுது? ரெகனா இது சரியா? 23ல இருந்து 31 சொல்றாங்க. 24 to 31 சார். ஓகே, குட். ஸோ நல்லா ஞாபகம் வச்சுங்க. சுகன்யாவுக்கு மறுபடியும் ஒரு பெனால்டி கொஸ்டின். 24th. ஓகே, டிசம்பர் 24 என்ன நாளாக அனுசரிக்கப்படுது? மறுபடியும் பெனால்டி கொஸ்டின் வரும். நீங்க ஜெயிக்கணுமா ஜெயிக்க வேண்டாமா? சுகன்யா, டிசம்பர் 24 நம்ம கேள்விப்படவே இல்லையா? டக்குனு ஞாபகத்துல வர மாட்டேங்குது. யாருக்கு டக்குனு ஞாபகத்துல வருது சொல்லுங்க. ரெகானாக்கு தான் ஞாபகம் வருது. ஓகே, ஹரிகிருஷ்ணனுக்கு வருது. ரெகானா சொல்லுமா? கன்சியூமர் டே சார். அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். கன்சியூமர் டேங்கிறது தப்பு. நேஷனல் கன்சியூமர் டே சார். அப்படிதான் சொல்லியிருக்கோம். ஏன்னா கன்சியூமர் டேனா வேர்ல்டு கன்சியூமர் டே இருக்கு, நேஷனல் கன்சியூமர் டே இருக்கு, இன்னும் வேற ஊருக்காரங்க கூட கன்சியூமர் டேன்னு வச்சிருப்பான். கன்சியூமர் டேன்னு பதில் சொல்லக்கூடாது ரேகானா. வேர்ல்டு கன்சியூமர் டே அப்படின்னு சொன்னா நமக்கு மார்ச் 15. டிசம்பர் 24 அப்படிங்கிறது வந்து நம்ம நேஷனல் கன்சியூமர் டே. அப்படிதானே ரேகானா? சோ ரெஹானாவுக்கு வந்து பெனால்டி கொஸ்டின். எங்க கன்சியூமருக்காக தமிழக அரசு வெளியிடக்கூடிய பத்திரிகையின் பெயர் என்ன? ஜேர்னல். எல்லாருக்குமே டக்குன்னு வர மாட்டேங்குது. டக்குன்னு தானே கேட்பாங்க இன்டர்வியூல, ஆனா டக்குன்னு வர மாட்டேங்குது. ஹரிகிருஷ்ணன் சொல்லுப்பா. கன்சியூமர் ஷீல்டு இல்லையா? நுகர்வோர் கவசம். இப்போ வந்துருச்சா ரெகானா? கன்சியூமர் ஷீல்டு. எஸ், கன்சியூமர் ஷீல்டு. தம்பி சொல்லுங்க. ஹரிகிருஷ்ணன் அசோசியேட் பண்ண ஷீல்டோட வேக்சின் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசோசியேட் பண்ணலாமா? ஷீல்டு, கோவிஷீல்டு சார். கோவிஷீல்டு அப்படிங்கிறது அது யாரு? அந்த தயாரிப்பு நிறுவனத்துடைய பெயர் என்ன? கோவிஷீல்டோட தயாரிப்பு நிறுவனம் பாரத் பயோடெக் சார். பாரத் பயோடெக் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சீரம் எதை தயாரிச்சது? கோவேக்சின் சார். கோவேக்சின் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். கோவேக்சின். ரஷ்யாவோட அந்த மருந்தோட பேர் என்ன?
வேக்சினோட பேர் ஸ்புட்னிக் சார். ஸ்புட்னிக் அப்படிங்கிறது. ஏன்னா அவங்களுடைய ரஷ்யா அனுப்பிய முதல் சேட்டலைட் அப்படிங்கிறது ஸ்புட்னிக் தான். ரஷ்யா அனுப்புனது ஸ்புட்னிக் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரீசெண்டாக நம்ம என்ன அனுப்பணும், யார் சொல்லுவா? இப்போ ரீசெண்டாக பிஎஸ்எல்வி C60 சார். C60 C60 அப்படிங்கிறது அனுப்பியிருந்தோம். எங்க இருந்து அனுப்பியிருந்தோம் சஞ்சனா? ஸ்ரீஹரிகோட்டா சார். ஸ்ரீஹரிகோட்டால இருக்கக்கூடிய அந்த விண்வெளி அந்த மக்களோட ஏவுதளத்தினுடைய பெயர் என்ன? சதீஷ் தவான் லான்ச்சிங் சென்டர் சதீஷ் தவான், டாக்டர் சதீஷ் தவான் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இதுவும் முக்கியமானது அப்படிங்கிறது. சரி, டங்ஸ்டன் அப்படிங்கிற ஒரு சுரங்கம் அப்படிங்கிறது எந்த மாவட்டத்துல பேசுபொருளாக இருக்கு? மதுரை மாவட்டம். எந்த ஊர் வந்து பேசுபொருளாக இருக்கு? அரிட்டாபட்டி அப்படிங்கிறது டங்ஸ்டன். அப்ப டங்ஸ்டன் அப்படிங்கறத எடுக்கணும் அப்படிங்கிறது எந்த நிறுவனத்திற்கு ஒப்புதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க? வேதாந்தா நிறுவனம் ஆல்ரெடி எங்க நம்ம தமிழகத்துல மிக முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரியை அவங்க வந்து நிர்வகிச்சுட்டு வராங்க. தூத்துக்குடி சார். ஸ்டெர்லைட் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை அப்படிங்கிறதுல எவ்வளவு பேர் வந்து துப்பாக்கி சூடு? தம்பி சொல்லுங்க, வனராஜா சொல்லுங்க, ஃப்ரம் திருநெல்வேலி. எவ்வளவு பேர் வந்து அந்த துப்பாக்கி சூடு சம்பவத்துல மரணிச்சாங்க, இறந்தாங்க? 13 பேர் சார். எக்ஸாக்ட்லி கரெக்ட். 13 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். 13 அப்படிங்கிறது எங்க சஞ்சனா அசோசியேட் பண்ணுங்க. 13 அப்படிங்கிறது இந்தியன் பாலிட்டில என்ன ஆர்டிகல்? இன்கன்சிஸ்டன்ட் லா சார். இன்கன்சிஸ்டன்ட் லா அப்படின்னா என்ன? எனக்கு தெரியாது, நான் லேமேன். Laws that are inconsistent with fundamental rights sir. அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படிங்கிறது வந்து டெஃபினிஷன் வந்து 12, 13 அப்படிங்கிறது வந்து இஃப் வி வயலேட், நம்ம வந்து அந்த வயலேட் பண்ணணும்னு வச்சுங்க எதை, நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை, நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து வயலேட் பண்ணோம்னா அதற்கான தண்டனை என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்கிறது தான். ஸோ இது 13 அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, குட். அப்போ அரட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் குறிப்பாக 2021 செப்டம்பர் 14 தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்திடப்பட்டுச்சான். எப்போ? 2021 செப்டம்பர் 14. அப்ப 2021 செப்டம்பர் 24 தமிழகத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த கட்சி அது. 2021 செப்டம்பர் 14 தெரியுமா தெரியாதா? ADMK சார். ஏடிஎம்கே. அப்ப யாரு தமிழகத்தினுடைய முதலமைச்சர்? யார் ஏடிஎம்கே முதலமைச்சர்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். அம்மா, இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒருவேளை இந்த, ஏன்னா நான் நேற்று சென்னையிலேருந்து வந்தனால மொபைல் வந்து நான் அதிகமாக சார்ஜ் ஏறாமல் இருக்குது. நான் மொபைலில் தான் நான் வந்து லைவ் கொடுத்துட்ருக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த லிங்க்கு அப்படிங்கிறத வந்து நான் டெலிகிராமில் போட்டால் சேஃபாமா சஞ்சனா? டெலிகிராமில் போடலாமா அந்த லிங்க்கு? சேஃபா? நோ சார், அதான் லாஸ்ட் டைம் இஷ்யூ வந்ததனால டெலிகிராம். அதனால வேண்டாம் நினைக்கிறேன். திங்க் ஸோ. சரி, பரவாயில்ல. ஓகே, நீங்கள் விஷ் பண்ணீங்கன்னா, நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் வந்து ஆடியோ ஃபைல் கேட்டுங்க. ஏன்னா நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். வேறு யாரும் உங்களுக்கு இந்த கிளாஸ் வந்து உண்மையிலேயே 2024 ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஆடியோ ஃபைல் ஆகிட்டு இருக்கு, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, சாரி டு சே திஸ். ஓகே சஞ்சனா, நம்ம சேஃபர் ஜோனில் இருக்கிறது நல்லது, அப்படி தானே? ஆமாம், நம்மளோட ஜென்ரலில் போட்டுட்டு அப்புறம் ஜென்ரல் வேற நம்ம வந்து நல்ல காரியத்தோட அந்த பூமிக்கு நம்ம உப்பாக இருக்கணும், இந்த உலகத்துக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கணும். ஸோ பிறருக்கு நம்ம வழிகாட்டணும்னு நினைப்போம், பட் அது வந்து நெகட்டிவ் ஆயிடும் இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள். ஓகே, அப்போ நம்ம 2021 செப்டம்பர் 14 அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. செப்டம்பர் 14 அப்படிங்கிறதுல தான் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் அப்படிங்கிறது கையெழுத்தாயிருக்கு, மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது. இதுல முக்கியமா இதை ஞாபகம் வச்சுங்க, இதுல இந்த திருத்த சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆகஸ்ட் 27 ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க. இதை பத்தி நான் கட்டுரையா பெரிய விஷயமா நடத்துறேன். நான் இப்போ நேரம் கருதி நான் கொஞ்சம் வேகமா போயிடுறேன். நம்ம இன்னுயிர் காப்போம் திட்டம், இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். தமிழக அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசினுடைய திட்டங்கள், யோஜனான்னு வரும். அதுக்கெல்லாம் நீங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். பேங்கிங், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி, எஸ்எஸ்சி படிக்கக்கூடியவங்க அதிகமா இருக்கணும். ராஜேஸ்வரிலாம் அட்டன் பண்ணலையோ? யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய ராஜேஸ்வரி இல்ல, நிகில் யூபிஎஸ்சி படிக்கக்கூடிய நிகில்லாம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. கிளாஸ்ல தே ஆர் என்ன சொல்றது, அவங்களாம் அவுட் ஆஃப் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டேஷன்ல இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அட்டன் பண்ணல கிளாஸ்ல. இந்த மாதிரி இருக்கிற இன்னுயிர் காப்போம் திட்டம் தமிழக அரசு கொண்டு வந்த முக்கியமான ஒரு திட்டம். இது 2 லட்சம் வரை கட்டணம் இல்லா சிகிச்சை. ஆல்ரெடி எவ்வளவு இருந்தது நம்ம பேசணும், அது ரீசெண்டா பேசணும். 1 லட்சம் அப்படிங்கறது தமிழக அரசு கொடுத்துட்டு வந்திருந்தாங்க. இப்போ 2 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற மாதிரி உயர்த்தி இருக்கிறாங்க.
டிசம்பர் 18 அப்படிங்கிறதுல தான் இது தொடங்கி வைக்கப்பட்டது. 2021 கேட்பாங்க. 2021 2021 டிசம்பர் 18 அப்படிங்கிற தேதியில தான் இது வந்து இன்னுயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டது. இது வந்து முதலமைச்சர் அவங்களுடைய பெயர்ல அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கணும். சாலை விபத்துகளில் அந்த மகனுடைய சிக்கியவர்களை உடனடியாக மீட்டு காப்பாற்றுவதே இதோட நோக்கம். அப்ப என்ன சொல்லணும், ரோடு ஆக்சிடென்ட்ல யாரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மீட் அவுட் பண்ணியிருக்காங்களோ அவங்கள வந்து ரெக்கவர் பண்ணி அவங்கள வந்து பாத்தீங்கன்னா மெடிகேஷன் கொடுக்கறது, அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிற மருத்துவ உதவிகள் செய்யறது அப்படிங்கிறது அதோட திட்டம். எந்த ஆண்டு செயல்படுத்தப்பட்டது தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இன்னுயிர் காப்போம் திட்டம் கொஞ்சம் குயிக். December 18, 2021. 2021 டிசம்பர் 18 அப்படிங்கிறது. ஸோ வாட் இஸ் த மெயின் அப்ஜெக்டிவ் சஞ்சனா? Treatment for the injured persons, sir. Yes. அந்த ஆக்சிடென்ட்ல ஆக்சிடென்ட்ல சாலை விபத்துகளில் யாரெல்லாம் வந்து இன்ஜூர் ஆயிருக்கிறாங்களோ அவர் வந்து என்ன சொல்றது அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து மெடிகேஷன் கொடுக்கறது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். 500 இடங்கள் கண்டறிந்து அதன் அருகில் உள்ள தனியார் மற்றும் அரசு மருத்துவமனைக்கு தேர்ந்தெடுத்து இத்திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப முக்கியமானது. 2 லட்சமா இதை உயர்த்தி இருக்கிறாங்க. அது முக்கியமானது. அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த கரண்ட் அஃபேர்ஸ்ல ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம், 1 village 1 crop அப்படிங்கிறது. 1 village 1 crop. எங்க யாராவது ஒருத்தங்க அசோசியேட் பண்ணுங்க கிராப் அப்படின்னு சொல்லும்போது கிராப்ஸ். இப்போ ரீசெண்டா ஸ்பேஸ்ல ஒரு கிராப் அப்படிங்கிறது வந்து இத்தனை நாள்ல விளைய வேண்டியது இத்தனை நாள்லயே விளைஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா என்ன அந்த மக்களுடைய கிராப்? காராமணி சார். ரெகானோ ஆன் பண்ணிருக்கீங்க, ஹரிகிருஷ்ணன் பேசிட்டு இருக்கீங்க, முத்துமணி பேசுறீங்க, சஞ்சனா பேசுறீங்க. குட். ஓகே. காராமணி அப்படிங்கிறது எவ்வளவு நாள்ல விளையும் சொல்லுங்க, அதாவது முளைவிடும். 7 நாட்கள்ல முளைவிடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 4 daysலயே அது முளைவிட்டது அப்படிங்கிற மாதிரி. காராமணி ஸ்பேஸ் அப்படிங்கிறது இல்ல. ஸ்ரீவத்சன் ஏதோ ஓகே யூ ஆர் ஓப்பனிங் யுவர் மவுத் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஓகே ஃபைன், பேசலாம், தொடர்ச்சியா பேசிக்கலாம். அப்ப இன்னுயிர் காப்போம் திட்டம் பேசிட்டோம். ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் தமிழக அரசு செயல்படுத்திட்டு வராங்க. இது 2024 2024 தான் அது. அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அகாடமியில நிறைய பேர் படிக்கிறீங்க. யாராவது ஒருத்தர் இருக்கீங்களா இன்னைக்கு? யாரும் வாய் தர மாதிரி இல்லையே. அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம நிறைய பேர் படிச்சுட்டு இருக்கீங்க. சஞ்சனா தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அக்ரிகல்ச்சர் ஒன்லி. லாவணியா காணோம் இல்லையா? அக்ரிகல்ச்சர். தென் மகாலட்சுமி காணோம் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் தான் அறிவிச்சிருக்காங்க. யாருமா நம்ம சஞ்சனா? தமிழகத்துடைய வேளாண் துறை அமைச்சர் யாரு? பன்னீர்செல்வம் சார். அப்படிதான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். மிஸ்டர் பன்னீர்செல்வம். சரி, மிஸ்டர் பன்னீர்செல்வம் கூட சொல்லியிருக்கலாம். ஒருவேளை மாண்புமிகு அமைச்சர் அது மாதிரி MRK பன்னீர்செல்வம் அவர்கள் அப்படிங்கிற சொல்லுவோம். அவர்களாவது சொல்லிடலாம். பன்னீர்செல்வம் சார் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. ஏதோ பக்கத்து வீட்டுக்கார அறிமுகப்படுத்துற மாதிரி சொல்லிடக்கூடாது. அப்படியே பக்கத்து வீட்டுக்கார சொன்னா கூட நம்மளுக்கு வயது முதுகுகளா இருந்தா நம்ம சொல்லலாம். இது வந்து என்ன சொல்றது, நம்ம ஹியூமன் பீயிங் தான். ரைட். ஓகே. ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம்ங்கிறது 2024 வேளாண் பட்ஜெட்டின் போது அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வேளாண் பட்ஜெட் போது அறிவிச்சாங்க. இது முக்கியமானது. அடுத்து நீங்கள் நலமா திட்டம். ஆர் யூ ஃபைன்? தமிழக அரசு நீங்கள் நலமா, ஆர் யூ ஃபைன்? நீங்கள் நலமா, ஆர் யூ ஹெல்த்தி? ஆர் யூ ஹெல்த்தி? நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழக அரசு எப்ப சார்? மார்ச் 6 2024. மார்ச் 6 2024 நீங்கள் நலமா அப்படிங்கிற ஒரு திட்டம் தமிழக அரசு அப்படிங்கிறது. இது எது சார்? இது எதற்காக சார் அப்படின்னு சொன்னா அரசுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே உள்ள இடைவெளியை குறைக்கும் நலத்திட்டங்கள். இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது அரசாங்கத்துக்கும் கவர்மெண்ட்டுக்கும் பீப்புள்ஸ் அப்படிங்கிற மக்களுக்கும் பெனிஃபிஷியரிக்கும் அந்த இருக்கக்கூடிய அந்த இன்டர்வெல் அப்படிங்கிறத ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திட்டம். என்ன திட்டம்? ஸ்ரீவத்சன் என்ன திட்டம்? ஒரு நிமிஷம் கேட்கலாம்ல. நம்ம எப்பவுமே அப்படித்தானே கேட்போம். நல்லா இருக்கீங்களா? ஆர் யூ ஃபைன்? ஆர் யூ குட்? ஆர் யூ ஹெல்த்தி? நீங்க நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நலமா அப்படிங்கிற திட்டம் தமிழக அரசு செயல்படுத்திட்டு இருக்காங்க. மார்ச் 20 இருக்கக்கூடிய 6 2024. மார்ச் 6 2024 அப்படிங்கறத ஞாபகம் வச்சோம். அடுத்து தொல்குடி திட்டம். இதுவும் நம்ம பார்த்திருக்கோம். தொல்குடி திட்டம். தொல்குடி திட்டம் இதுவும் மார்ச் மாதம் 2024. சேம் இயர் சேம் மந்த். தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது. சரி, இந்த தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது எதற்காக அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா இது வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துறது. யாருக்கு சார் அப்படின்னு கேட்டா ஷெட்யூல் ட்ரைப். ஷெட்யூல் ட்ரைப் அப்படிங்கிற பழங்குடி இனம் அப்படிங்கிறவங்களுக்காக. யாருங்க? who is called the father of schedule tribe? already we have discussed. பிர்சா முண்டா. எக்ஸாக்ட்லி கரெக்ட். பிர்சா முண்டா அப்படிங்கிற ஞாபகம் வச்சோம். அப்ப பழங்குடி சமூகத்திற்கான
அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறத மேம்படுத்துறது அப்படிங்கிறதுக்கு தான் இது கொண்டு வந்திருக்கிறாங்க தொல்குடி திட்டம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து புதுமை பெண் அப்படிங்கிற ஒரு திட்டம் ஆல்ரெடி இருக்குல்லமா? எஸ் சார் இருக்குங்க சார். இப்ப ரீசெண்டா அதோட அப்டேஷன் என்ன பார்த்தோம்? சார் புதுமை பெண் விரிவாக்க திட்டம். எக்ஸாக்ட்லி கரெக்ட். எக்ஸ்பான்ஷன். அந்த புதுமை பெண் விரிவாக்க திட்டம் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. 1000 rupees அப்படிங்கறது வந்து கொடுத்துட்டு வர்றாங்க. அதான் ஹையர் ஸ்டடீஸ் யாரெல்லாம் பெண்கள் படிக்கிறாங்களோ ஆஃப்டர் +2 அப்படிங்கிறது. என்னங்க இது என்ன பார்த்தோம்? புதுமை பெண் விரிவாக்க திட்டத்துல என்ன எதனால விரிவாக்கம்? கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல் ஒன்லின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. அதே மாதிரி எய்டட் ஸ்கூல்ஸ் அரசாங்க உதவி பெறக்கூடிய பள்ளி மாணவிகளுக்கும் இது பொருந்தும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. புதுமை பெண் விரிவாக்க திட்டம் இது எப்ப சார் அப்படின்னு கேட்டா 2024 டிசம்பர் 30. 2024 டிசம்பர் 30 தான் இந்த புதுமை பெண் திட்டம் விரிவாக்க திட்டம் அப்படிங்கிறது நம்முடைய மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்பங்க முத புதுமை பெண் திட்டம் அப்படிங்கிறது தொடங்கி வச்சாங்க? ஆல்ரெடி வி டிஸ்கஸ் 1989. சார் அது வந்து நல்ல ராமாமிர்தம் 1989 அப்படிங்கிறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் அப்படிங்கிறது ஆக்சுவலா திருமண உதவி திட்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி, ரெகானாவுக்கு பெனால்டி கொஸ்டின். ஸோ அதே வருஷம் 1989 முத்துலட்சுமி ரெட்டி அவங்களோட பேர்ல என்ன திட்டம்? மகப்பேறு உதவி திட்டம் சார். மகப்பேறு, ஏன்னா அவங்க டாக்டர்ல அப்ப மெட்டர்னிட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த ரிலீஃப் அதுக்கான ஒரு திட்டம் 1989. சரி, 1989 எக்கனாமிக்ஸ்ல 2 யோஜனா சொல்லியிருக்கோம். சேம் இயர் எக்கனாமிக்ஸ்ல நேரு யோஜனா சார், ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா சார். நேரு யோஜனா இல்ல, நேரு ரோஜ்கார் நேரு ரோஜ்கார் யோஜனா, ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா. ஓகே, நேரு ரோஜ்கார் யோஜனா அப்படிங்கிறது எந்த மக்களுக்காக? ஜவஹர் ரோஜ்கார் யோஜனா எந்த மக்களுக்காக? சார் நேரு அப்படின்றது வந்து ரூரல் பீப்புள்ஸ்க்காக சார். தப்பு, நான் தான் சொன்னேன்ல நேரு நகரம். சாரி சார். தப்பு, நேருனா நகரம், அதான் வந்து பாத்தீங்கன்னா அர்பனுக்கு. ஜவஹர்லால் அப்படிங்கிறது ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா, அதுதான் ரூரலுக்கு. ஆமா ரைட்? எஸ் சார். எந்த இயர்? 1989 சார். 1989 அசோசியேட் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகே, முக்கியமானது. நீங்கள் நிலமா திட்டம் பார்த்துட்டோம், தொல்குடி திட்டம் பார்த்துட்டோம், ஒரு கிராமம் ஒரு பயிர் திட்டம் பார்த்துட்டோம். சரியா? புதுமை பெண் விரிவாக்க திட்டம் பார்த்துட்டோம். தூத்துக்குடியில எங்க வனராஜாவுக்கே கொடுப்போம் அந்த கொஸ்டின், ஏன்னா அவர் நியர்பை இருக்கிறதுனால வனராஜா கொடுப்போம். தூத்துக்குடியில சமீபத்துல நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன தொடங்கி வச்சார் தம்பி? வனராஜா டைடல் பார்க். மினி டைடல் பார்க். எஸ், கிளப்பர் ஹேண்ட்ஸ். மினி டைடல் பார்க். 2 கொஸ்டின் கேட்டேன் வனராஜாட்ட, 2 கொஸ்டினுமே ஆன்சர். பரவாயில்ல, அவர் ஏரியாவை பத்தி சொல்லி கேட்கணும், டக்கு டக்குன்னு அடிக்கிறாரு வனராஜா. பரவாயில்ல, எல்லாருமே கிளாப் பண்ணுங்க, அப்ரிஷியேட் பண்ணுங்க. So if you appreciate someone, you will be appreciated. So Priya, am I right? If you appreciate someone, you will be appreciated. So Priya இல்ல. எஸ் சார். ஓ, இருக்கீங்களா? சிவப்பிரியா இருக்கீங்களா? எஸ். நீங்கள் ஒருவரை பாராட்டுவீர்களானால் நீங்கள் பாராட்டப்படுவீர்கள், அப்படிதானே தமிழ்ல? If you appreciate someone, you will be appreciated. You will be appreciated. யார் சொல்லுவா? Which tense I have used? Or what tense I have used here? You will be appreciated by someone. Future perfect tense sir. Future tense அப்படிங்கிறது. Yes. But future tenseல என்ன voice I have used? You will be appreciated by someone. நீங்கள் ஒருவரால் பாராட்டப்படுவீர்கள். Active voice sir. Active voice அப்படினாவே is wrong. Passive. You will be appreciated by someone. நீங்கள் ஒருவரால் பாராட்டப்படுவீர்கள் அப்படின்னாவே அது பாசிவ். செயப்பாட்டு வாக்கியம், செய்வினை செயப்பாட்டு வாக்கியம் இல்லையா? திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார், இது செய்வினை. திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது, இதான் செயப்பாட்டு வாக்கியம், அதுதான் ஆக்டிவ் பாசிவ். ஓகே, அடுத்து போலாம். தூத்துக்குடியில மினி டைடல் பார்க் எந்த நாள் அப்படின்னு சொன்னா 63,000 சதுரடியில 63,000 ஸ்கொயர் ஃபீட்ல 32 கோடி மதிப்பில் 32 crores அந்த எஸ்டிமேஷன்ல 2024 டிசம்பர் 29 2024 டிசம்பர் 29 இது தொடங்கி வைக்கப்பட்டது. தூத்துக்குடியில தொடங்கி வைக்கப்பட்டது மினி டைடல் பார்க் அப்படிங்கறது தொடங்கி வச்சாங்க. Are you taking notes, all of you? Are you taking notes or you are simply listen the class? Yes sir.
எஸ் சார். எஸ் ஆல் யூ ஆர் ரைட்டிங். எல்லாமே நோட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி வி ஹாவ் என்ன நோட் பண்ணியிருப்போம். ஆனால் இதுவும் நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ஐ எம் ரீகாலிங் இந்த டைம். இல்லை யாருக்காவது போர் அடிக்குதா கிளாஸ் சார் கொஞ்சம் குயிக்காக நடத்துங்க சார், வேகமாக நடத்துங்க சார் அப்படின்னு மாதிரி ஏதாவது இருக்கீங்களா? அரைச்ச மாவா அது அல்லது புளிச்ச மாவா? எனக்கு ரீகால் ஆகிட்டு இருக்குங்க சார். எஸ், இதெல்லாம் ரீகால் ஆகும். ஸோ ரீகால் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ட்ரிபிள் ஆர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ரீட் ரிவைஸ் ரீகால் தான் ரொம்ப ரொம்ப. ஸோ அடுத்து வச்சுக்கோ, குமரியில திருவள்ளுவர் சிலையோட என்ன விழா அனுசரிக்கப்படுது இப்போ ரீசெண்டா? குமரியில, கன்னியாகுமரியில திருவள்ளுவரோட ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சார். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் சார். விஸ்டம், எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம் இல்லையா, அறிவு அப்படின்னு பாருங்க, ஞானம் புத்தி அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அதோட வெள்ளி விழா கொண்டாடுறாங்க. வெள்ளி விழா, சில்வர் ஜூப்ளி இயர், சில்வர் ஜூப்ளி இயர் அப்படிங்கிறது. அவ்வளவுதான். இன்னும் 1 மினிட் நினைக்கிறேன், லைவ் வந்து 1 மினிட் தான் ஆகும்னு நினைக்கிறேன் ஃபேஸ்புக்ல. பரவாயில்ல, இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சிருக்குது. ரைட், பார்ப்போம். 1 மினிட் காமிக்குது. பேட்டரி வந்து 1% எவ்வளவு நேரத்தில் முடிய போகுதுன்னு தெரியல. ரைட், குமரியில திருவள்ளுவருடைய சிலையோட வெள்ளி விழா அப்படிங்கிறது. திருவள்ளுவருடைய சிலையை செதுக்கினவர் நம்ம ஊருக்காரன்னு சொன்னேன், நம்ம சிவகங்கை மாவட்டம். கணபதி ஸ்தபதி எந்த ஊருக்காருன்னு சொன்னேன்? ரேகனா, சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை அருகில எழுவன் கோட்டை. நாட் ஓன்லி ஒரு திருவள்ளுவர் சிலை மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் உலக நாடுகளுக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான சிலைகளை வரதா செதுக்கி இருக்கிறார். அதே மாதிரி புத்தருடைய சிலை தெலுங்கானா மாநிலத்துல ஒரே கல்லுல புத்தர் சிலை, அதுதான் அவர் தான் இது பண்ணார். இப்ப அம்பேத்கர் ஸ்டாச்சு அவர் தான். இப்ப ஏகப்பட்ட சிலைகள் இந்தியாவில் எதெல்லாம் முக்கியமான சிலைகள் இருக்கோ அந்த சிலைகளுக்கெல்லாம் அவர் தான் முக்கியமான ஸ்தபதியா இருந்திருக்கிறார். ஸோ அது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரியா, ஞாபகம் வச்சுங்க. இப்போ குமரியில திருவள்ளுவருடைய சிலை வெள்ளி விழா அப்படிங்கிறது செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. 133 அடி, ஏன்னா திருக்குறள் அப்படிங்கிறது 133 அதிகாரங்கள் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது முக்கியமானது. 2024 டிசம்பர் 30, 31 அப்படிங்கிற தேதியில நடைபெற்றுச்சு இந்த வெள்ளி விழா, 2 நாள். அதே மாதிரி அந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் ராக்குக்கும் ஒரு முக்கியமான விஷயத்தை தொடங்கி வச்சாங்க. என்ன தொடங்கி வச்சாங்க? அந்த கிளாஸ், அந்த பிரிட்ஜ். எஸ், அந்த கிளாஸ் அப்படிங்கிறதுல ஒரு பிரிட்ஜ் தொடங்கி வச்சாங்க, கண்ணாடி பாலம், உலகிலேயே முதல் முறையாக அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டது. இது ரொம்ப முக்கியமானது. ஸோ பேரறிஞர் சிலை, அதான் த ஸ்டாச்சு ஆஃப் விஸ்டம். தமிழ்ல சொன்னா அதுக்கு பேரு பேர் அறிஞர். பேரறிஞர் அப்படின்னு ஒருத்தர் அழைக்கப்பட்டாரு நம்ம தமிழகத்துல. யார் அவரு? காஞ்சிபுரம் இல்லையா, அறிஞர் அண்ணா, பேரறிஞர் இல்லை இல்லையா, அறிஞர். அப்ப திருவள்ளுவரை பேரறிஞர் சொல்றாங்க, பேரறிஞர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திருவள்ளுவருடைய சிலை அப்படிங்கிறது அழைக்கப்படுகிறது. இது 97 மீட்டர் நீளம், 4 மீட்டர் அகலம். 97 மீட்டர் நீளம், அந்த மாதிரி 4 மீட்டர் அகலம் அப்படிங்கிறது அந்த பாலம். 97 மீட்டர் நீளத்திலையும் 4 மீட்டர் அகலத்திலையும் அது இணைக்கக்கூடிய இந்த கிளாஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டிசம்பர் 30, 31 தேதிகள் நடைபெற்றது அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. இந்த சிலை 1/1/2000 தொடங்கி வச்சாங்க, அதாவது திறந்து வச்சாங்க. 1/1/2000 ஜனவரி 1ஆம் தேதி 2020 2000 தொடங்கி வச்சாங்க. சரியாக இந்த ஜனவரி 1ங்கிறது 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது நிறைவு பண்ணிருக்கு. 25 ஆண்டுகள் அப்படிங்கிறது இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னது? ஹவு மெனி ஆஃப் யூ நோ 25வது ஆண்டு வேற ஏதாவது அசோசியேட் பண்ண முடியுமா? சூப்பருங்க, நல்ல கிராட்டிடியூடா இருக்கீங்க. எக்ஸாக்ட்லி கரெக்ட். நம்ம தென்றல் ஐஏஎஸ் அகாடமியோட யூ ஆர் த சில்வர் ஜூப்ளி ஆஸ்பிரன்ஸ். அது வந்து ஒரு பெரிய கிஃப்ட் தானே. நீங்க வந்து 25வது ஆண்டு வெற்றியாளர்கள். ஆஸ்பிரன்ஸ்ன்றதை விட யூ ஆர் அச்சீவர்ஸ் அப்படி மாதிரிங்க. நீங்க வந்து 2025 வெள்ளி விழா ஆண்டுல ஒரு நல்ல அச்சீவ் பண்ண போறீங்களா. ஐஏஎஸ் அகாடமிஸ்ல நம்ம மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ்லாம் உங்களை கூப்பிட்டு பண்ண போறோம். இப்போ 2 days பிஃபோர் ஐ வாஸ் இன் ஐஏஎஸ் ஆபீசர், அந்த உமார் சங்கர் ஐஏஎஸ் ஆபீசர், அவருடைய வீட்டில் தான் முழுக்க ஸ்பிரிச்சுவலாக நான் இருந்தேன். அப்போ கூட அவங்கள நான் ஸ்பிரிச்சுவலாக நான் வந்து காரைக்குடி கலைக்கிறேன். அப்போ உங்களையும் அவங்க மீட் பண்ணுவாங்க, அகடமிஷியனாக அவங்கள மீட் பண்ணுவாங்க. போத் ரெண்டுக்குமே, ஸ்பிரிச்சுவலுக்கும் அகடமிஷியனாகவும் உங்களுக்கு பயன்படுவாங்க. ஏன்னா ரொம்ப ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் உமார் சங்கர் ஐஏஎஸ் பிரதர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர். நீங்கள் அவங்க கையில் கூட நீங்கள் உங்கள் அரசு அந்த மாதிரி வேலை வாங்கின அந்த என்ன சொல்லலாம், அந்த உங்களோட ஷீல்டு, உங்கள் மெமெண்டோ அந்த மாதிரிலாம் வாங்கலாம். எத்தனை பேர் தயாராக இருக்கீங்க? வெள்ளி விழாவில் 25வது ஆண்டு வெள்ளி விழாவில் நான் வந்து ஒரு சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர்கிட்ட நான் எனக்கான அந்த அரசு வேலைக்கு சென்றதற்கான நான் வந்து அந்த மெமெண்டோ நம்ம அகாடமியிலேருந்து வாங்கணும். எல்லாரும் ப்ளீஸ் ஆசைப்படுங்க, நிச்சயமாக அதற்காக உழைங்க. உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கும். அதான் சொல்கிறது, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும்,
தேடுங்கள் கண்டடைவீர்கள். கேளுங்கள், நிஜமாவே கேட்கணும். நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான். அக்கார்டிங் டு விவேகானந்தா, ஆல் பவர்ஸ் வித்தின் யூ, யூ ஹாவ் டு எக்ஸிபிட் தம். அது எல்லா வலிமையும் நமக்குள்ள இருக்கு. அந்த வலிமையை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அதை எப்படி நம்ம வந்து ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு நம்ம வந்து அதை யூட்டிலைஸ் பண்றதை பொறுத்து நம்முடைய வெற்றி தோல்வின்றது இருக்கு. இங்க பாருங்க எவ்வளவு பேர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாருங்க. ஆனா எல்லா குரூப்புக்கும் அனுப்பிச்சிருக்கேன். நம்ம கிட்ட யூபிஎஸ்சி படிக்கக்கூடியவங்க, நம்ம கிட்ட பேங்கிங்க்கு தனியாக குரூப் இருக்கு, பேங்க் எக்ஸாம் எஸ்எஸ்சி ஆர்ஆர்பிக்கு தனி குரூப் இருக்கு, யூபிஎஸ்சிக்கு தனி குரூப் இருக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு தனி குரூப் இருக்கு, காலேஜ் டிஆர்பிக்கு தனி குரூப் இருக்கு, பிஜி டிஆர்பிக்கு தனி குரூப் இருக்கு. இப்படிலாம் இருக்கா இல்லையாமா? இல்லை நான் தான் சார் யூஆர் டாக்கிங் டூ மச்சா சார், இல்லை இருக்கா இல்லையா? தனித்தனியா ஆன்லைனுக்கு தனியா இருக்கு, ஆஃப்லைனுக்கு தனியா இருக்கு, டெலகிராம் தனியா இருக்கு. எல்லா டெலகிராமை தவிர வச்சு எல்லா குரூப்புக்கும் நான் அனுப்பியிருக்கிறேன். இருக்கா இல்லையா? குரூப் இருக்கா இல்லையா? தனித்தனி குரூப்ல இந்த மாதிரி. ஆனா பாருங்க எல்லாருக்குமே தெரிவிச்சிட்டோம். இன்னைக்கு 10:30க்கு கிளாஸ் இருக்குன்னு. நான் இங்க ஊருக்கு வந்ததே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து 8:30 நம்ம தான் வந்தேன். 8:30 அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு 10 மணிக்கு போகலான்னு பார்த்தேன். சரி 10:30 ஆயிடுச்சு. ஏன்னா கொஞ்ச நேரம் சார்ஜ் ஏறட்டுன்றதுக்காக. என்ன சார்ஜ், யாருக்கு சார்ஜ்? என்னுடைய மொபைலுக்கு. ஏன்னா நான் லைவ் கொடுத்துட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் அந்த உசுறு ஓடிக்கிட்டு இருக்கு. 1 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. ஆமாம், 1 மணி நேரம் 1 நிமிஷம் ஆயிருக்கு நம்ம பேச ஆரம்பிச்சு. 1 மணி நேரம் 1 நிமிஷம் எவ்வளோ பேசியிருக்கோன்னு பார்த்துங்க இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு. சரி, அடுத்து எழுதி வச்சுங்க. கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம். கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறது ட்ரீம் ஹவுஸ். ட்ரீம் ஹவுஸ், கலைஞர் ட்ரீம் ஹவுஸ் அந்த மக்களுடைய இதுக்கு 400 கோடி மேலும் ஒதுக்கியிருக்காங்க. 400 கோடி மேலும் ஒதுக்கி இருக்கிறாங்க. எத்தனை சதுரடியில் அந்த வீடு? 360 சதுரடியில் வீடு. 360 360 சதுரடி அப்படிங்கிற ஒரு வீடு. ஏங்க ஒரு சென்ட்டுங்கிறது எத்தனை சதுரடிங்க? நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்தேன். அந்த தம்பி கூட கரெக்டா புள்ளி வச்சு ஒன்று சொன்னார். 435 புள்ளி அப்படின்னு சொன்னோம். 435.6. அந்த தம்பி பார்த்திபன் தானே? ஏ ஸ்டூடெண்ட் தானே? ஆமாவா இல்லையா? ஓகே ஃபைன், எழுதி வச்சுக்கலாம். அப்ப கலைஞருடைய கனவு இல்லம் திட்டம் அப்படிங்கிறதுக்கு மேலும் 400 கோடி அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. 2030ஆம் ஆண்டுக்குள்ள 8 லட்சம் குடிசை வீடுகளுக்கு பதிலாக காங்கிரீட் வீடு. எந்த வருஷத்துக்குள்ளையாங்க? ரெகனாவோட மூத்த பையனா இளைய பையனா? செகண்ட் பையன். ஓகே ஓகே. ஹீஸ் என்ஜாயிங்கா ஆர் ஹீஸ் கிரையிங்கா? என்ஜாய் தானே பண்ணிட்டு இருக்கிறான் ஒருவேளை. சரி ஓகே பரவாயில்ல. இப்போ 360 சதுரடியில் 2030க்குள்ள இன்னும் வித்தின் ஒரு 5 இயர்ஸுக்குள்ள ஸோ எத்தனை அந்த மக்களுடைய குடிசை வீடுகள் காங்கிரீட் வீடுகளாக அமைக்கும் திட்டம் தமிழக அரசு செயல்படுத்தப்பட இருக்கிறது? சொல்லிட்டேன். 8 லட்சம். 8 லட்சம் அந்த மாதிரி வீடுகள் அப்படிங்கிறது. இதற்காக 135 கோடி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் அப்படிங்கிறது இப்போ ஒரு 400 கோடி அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறது. சரி, இப்போ எங்கெங்க வந்து ஒரு ரயில்வே டெர்மினல் அப்படிங்கிறது தமிழகத்தில் ஒரு நீவா தொடங்கினாங்க? நம்ம படித்தோம். ஒரு புதிய ரயில் முனையம், ரயில்வே டெர்மினல், ஒரு புதிய ரயில் முனையம் அப்படிங்கிறது எங்கு தொடங்கி வைக்கப்பட்டது? வனராஜா சூப்பர். மற்றவங்களுக்கு தெரியாத விஷயம் நீ அடிக்கிற. இதுதான் பாசிட்டிவ், இதுதான் ஆப்டிமிஸ்ட். எல்லாருக்கும் தெரியாதது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா நான் வெற்றியாளன். மற்றவங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சிருக்குன்னா நான் வெற்றியாளன். எல்லாருக்கும் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா நம்ம வந்து காமன் அந்த மாதிரி வந்துடுவோம். ஆனால் இது இப்போ நம்ம படிச்சிருக்கோம். பெரம்பூர் ஐசிஎஃப் படிச்சோம்ல வனராஜா? ஐசிஎஃப் இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி. இன்டகிரேட்டட் கோச் ஃபேக்டரி பெரம்பூர். இப்போ பெரம்பூர் அப்படிங்கிறதுல 428 கோடியில் 428 crore அப்படிங்கிறதுல ஒரு நியூ ரயில்வே அந்த மாதிரி இருக்கக்கூடிய டெர்மினல் தொடங்கி வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது ஞாபகம் வச்சோம். இந்தியாவுக்கான யாருங்க ரயில்வே மினிஸ்டர்? அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கிறது ரயில்வே மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கறது ஞாபகம் வச்சுங்க. இது ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறது எழுதி வச்சுங்க. தமிழகத்துல ஸ்பெஷல் செஸ் அகாடமி அப்படிங்கிறது தொடங்கி வைக்கப்படுகிறது. ஸ்பெஷல் அப்படிங்கிறது அதாவது 85 பேர் கிராண்ட் மாஸ்டர் இருக்கிறாங்களா இந்தியாவில்? 85 கிராண்ட் மாஸ்டர். அதுல 31 பேர் நம்ம தமிழ்நாடுங்க. இது சிறப்பு. அவுட் ஆஃப் 85 85 பேர் இருக்கக்கூடிய
ஒரு கிராண்ட் மாஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நம்ம மட்டும் 31 நியர்பை 60% நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. am I right? 31 அப்படிங்கிற சாரி 60% வராது, ஒரு 40% வருமா? ஏதாவது பேசுங்க. 30 to 40 வருமா? நான் இருக்கேன்னா கிளாஸ்ல? எஸ் சார், எஸ் சார். எஸ் சார். இல்லைங்க, நான் என்ன கேட்குறேன், நீங்க ரொம்ப அப்புறம் இதுவெல்லாம் சொல்ல வேணாம், அக்யூரேட்லாம் சொல்ல வேணாம். 85க்கு 31ங்கிறது ஒரு 40% வருவாங்களா? 35 to 40 வருவாங்களா? எஸ் சார். எஸ் சார். அப்ப நம்ம தாங்க செஸ்ல இந்தியாவுக்கு வழிகாட்டியா இருக்கிறது தமிழ்நாடு தாங்க. தமிழ்நாடு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து CII கனெக்ட் 2024 கான்ஃபரன்ஸ், 2024 கான்ஃபரன்ஸ். CII யாராவது கேள்விப்பட்டீங்களா? வாட் இஸ் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் CII? இது எதற்காக சார் அப்படின்னு சொன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். சரி, ஏதோ சஞ்சனா பேசுறீங்க. கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சார். நல்லா சொல்லுங்க. கன்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் இண்டஸ்ட்ரி சார். கன்ஃபெடரேஷன் சார். CONFERDATION. ஓகே. ஸோ அது CII அப்படிங்கிற கனெக்ட். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற தகவல் தொழில்நுட்பத்தில் தமிழகம் முன்னணியில் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கான மாநாடு 2024 டிசம்பர் 17, 18 அப்படிங்கிறதுல நடைபெற்றது. 17, 18 குறிப்பாக சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம் அப்படிங்கிற உள்ளிட்டங்கள்ல 80%க்கும் அதிகமான தமிழகத்தை சேர்ந்தவர்களே பணியாற்றி வராங்க இந்த ஐடி அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல சேர்க்கை நுழைவுல. அதனால அந்த CII கனெக்ட் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. சரி, இப்போ ரீசெண்டா ராணிப்பேட்டையில ஒரு முக்கியமான ஒரு இண்டஸ்ட்ரி வந்து தொடங்கி வச்சாங்க. என்ன இண்டஸ்ட்ரி தொடங்கி வச்சாங்க? ராணிப்பேட்டையில லெதர் இண்டஸ்ட்ரி சார். லெதர்னா தப்பு. சரி, நம்ம லெதர் அப்படிங்கிறதுக்கு பதிலா வேற என்ன சொல்லலாம்? சரி, CLRI சார். CLRI இட் இஸ் ஆல்சோ லொகேட்டட் இன் சென்னை இல்லையா? தரமணியில இருக்கு அந்த லெதர் CLRI அப்படிங்கிறது. ஆக்சுவலா லெதர் நம்ம 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 காலனி சொல்றோம்ல தமிழ் வார்த்தை, அதுக்கு இங்கிலீஷ்ல சொல்லுங்க. இண்டஸ்ட்ரி சார். இண்டஸ்ட்ரியா? சார். சிவப்பிரியா சொல்லுமா? ஃபுட்வேர் எக்ஸாக்ட்லி கரெக்ட். லெதர் கிடையாது, அது தோல் தான் லெதர். இது வந்து காலனி அப்படிங்கிறது உற்பத்தி ஆலை. ஆனால் யுவர் ஆன்சர் இஸ் ரிலேட்டிவ்லி கரெக்ட். பட் எக்ஸாக்டா சொன்னா காலனி உற்பத்தி ஆலை அப்படிங்கிறது இந்த தோல் 17 தோல்ல இருந்தாலும் எடுக்கிறாங்க காலனி அப்படிங்கிறது. அது ராணிப்பேட்டில் அதிகமாக, வேலூர், ராணிப்பேட்டை, ஆம்பூர், அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திண்டுக்கல், ஈவன் திண்டுக்கல், இங்கெல்லாம் வந்து லெதர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக இருக்கு. ஸோ இங்கே ராணிப்பேட்டையில் 1500 crore 1500 கோடி அப்படிங்கிறதுல வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க? டிசம்பர் 17, 2024 டிசம்பர் 17, 2024 இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. சரி, வைக்கம் போராட்டத்தினுடைய எத்தனையாவது நூற்றாண்டு விழா அப்படிங்கிறது நம்ம இப்ப செலிப்ரேட் பண்ணோம். எத்தனையாவது நூற்றாண்டு விழா? 100th இயர். அப்ப முதல் நூற்றாண்டு அப்படித்தானே? ஒரு நூற்றாண்டாகி ஒரு வருஷம், ஒரு நூற்றாண்டு ஆயிருக்கு, 100 வருஷம் ஆச்சு. ஏன்னா எக்ஸாக்டா சொன்னா நமக்கு வந்து 2024 அப்படிங்கிறது இது நமக்கு வந்து தீண்டாமை கொடுமை, அன்டச்சபிலிட்டி, கோயிலுக்குள்ள நுழையக்கூடாது அப்படிங்கிறது கேரளா மாநிலத்தில் வைக்கம் அப்படிங்கிற ஊர்ல இருந்தது. அது டிசம்பர் 12 ஞாபகம் வச்சுக்கணும். டிசம்பர் 12, 2024 அப்படிங்கிறது 100 ஆண்டு நிறைவு. டிசம்பர் 12. ஸோ ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சரியா? சரி, சிசேரியன் பிரசவம் அப்படிங்கிறதுல தமிழகம் எத்தனாவது இடத்துல இருக்குன்னு பார்த்தோம். அது ஆல்ரெடி டிஸ்கஸ்டு. முக்கியமானது நாகலட்சுமி எக்ஸாக்ட்லி கரெக்ட். அன்னைக்கு கூட நான் பாடம் நடத்தும் போது யாரெல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து சிசேரியன் பண்ணிக்கிட்டீங்க அப்படி மாதிரி நம்ம கேட்டோம். நீங்க ஞாபகம் இருக்கா? கிளாஸ் எடுத்தோம் அப்படி? ஒவ்வொருத்தருக்கும் கேட்டேன், திருமணமானவங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்ககிட்ட பூரா கேட்டு நான். சரியா? குழந்தை உங்களுக்கான குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது நார்மலா அது சிசேரியனா அப்படிலாம் கேட்டுட்டு இருந்தேன். அதை பத்தியே ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு மேல பேசிட்டு நினைக்கிறேன். தமிழகம் 2வது இடம் அப்படிங்கிற பாக்குறோம். நாட்டுல 5ல் 1 குழந்தை சிசேரியன், 5ல் 1 அப்படின்னா 20%. 20% அப்படிங்கிறது வந்து சிசேரியன்ல தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுல நம்ம தமிழ்நாடு வந்து 2ஆம் இடத்துல இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. வடகிழக்கு மாநிலமான நாகாலாந்து தான் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குன்னு பார்த்தோம். அப்படிதான் நம்ம நாகாலாந்து அந்த நார்த் ஈஸ்ட்ல நாகாலாந்து தான் ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரி, யார் இதுல ஃபர்ஸ்டா இருக்கிறதுன்னு பார்த்தோம்? தெலுங்கானா. நாகலட்சுமி எக்ஸாக்ட்லி கரெக்ட். தெலுங்கானா. நாகலட்சுமி கிளாப் பண்ணுங்க. சூப்பர். நாகலட்சுமி. ஓகே, கங்கராட்ஸ்மா நாகலட்சுமி. ஆனா நீங்க வந்து உங்களுக்கு வந்து சுகப்பிரசவம் சொன்னீங்க அப்படிதானே நாகலட்சுமி? சுகப்பிரசவம் சொன்னீங்க அன்னைக்கு கூட நம்ம கேட்டுட்டு இருக்கும்போது. கரெக்ட். ஓகே, அப்ப தெலுங்கானா தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. தமிழ்நாடு வந்து 2வது இடத்துல இருக்குது.
ஸோ மொத்தம் 5ல் 1 பங்கு அப்படிங்கிறது சிசேரியனா இருக்கிறாங்க. நாகாலாந்து தான் மிக குறைவாக சிசேரியன் நடக்கக்கூடிய இந்திய மாநிலமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம். முக்கியமா 60% தெலுங்கானா, தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா 44%, 44% தமிழ்நாடு அப்படிங்கிறது. சரியா, ரொம்ப முக்கியமா அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க. ரைட். இந்த சத்யநாராயணன் ஜட்ஜு, நீதிபதி, ஜஸ்டிஸ், அதாவது நீதிபதி சத்யநாராயணன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கமிஷன், ஒரு குழு எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எழுதி வச்சுங்க. 2024 மார்ச் 1, சாரி ஜூலை 1, 2024 ஜூலை 1ஆம் தேதி 3 புதிய அந்த குற்றவியல் சட்டங்கள், கிரிமினல்ஸ் ஆக்ட் ஆர் கிரிமினல்ஸ் ப்ரொசீஜர், 3 ஆக்ட் இருக்கலாமா? சஞ்சனா பார்த்தோமா? பேர் மாத்திருக்காங்க பார்த்தோமா? எஸ் சார். ஞாபகம் வச்சுக்கோங்க. சிஆர்பிசி அது ஒன்று பார்த்துருக்குறோம், ஐபிசி பார்த்துருக்குறோம் 2, அதுக்கப்புறம் எவிடன்ஸ் பார்த்துருக்கோம். எங்க இந்த 3மே நல்லா கரெக்டாக ஏற சொல்ல முடியும் சொல்றவங்க யாராவது? 3மே கரெக்டாக ஏற சொல்ல முடியும். நிறைய முறை நம்ம கேட்டிருக்கோம். ஐபிசி 1860 சார். இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் 1860. இந்தியன் பீனல் கோட், இந்திய தண்டனை சட்டம் 1860. சூப்பர். வேற எவிடன்ஸ் ஆக்ட் 1872. எக்ஸாக்ட்லி கரெக்ட். எவிடன்ஸ் ஆக்ட், இந்திய